நாம தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி பார்த்துட்டு வர்றோம். அடிப்படையில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமான கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதோட மீனிங் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நிறைய சாப்டர் கிளாஸ் ரூம் மாடலில் இருக்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிட்காயினோட இதெல்லாம் பார்த்தோம், கிளியராக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், எத்தனை பேருக்கு நேற்றோட சாப்டர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில. நான் எப்போவுமே சொன்னேன் இல்லையா, இப்போ நேற்று நம்ம ஒரு 8:30 போல் இந்த கேண்டில் இருக்கையில தான் நேற்று நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இப்போ மேலே போக முடியாமல் உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அதிகபட்சம் உள்ள பையர் கொண்டு வந்த தூரம், இது செல்லர் கொண்டு வந்த தூரம். இது ஆல்ரெடி பையர் கொண்டு போன தூரம், இது செல்லர் கொண்டு வந்த தூரம். இந்த இதோட ஒரு 50% அளவுக்கு போக முடியல அப்படின்னா என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த லோ உடைக்கும். அப்போ இந்த லோ உடைக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கேண்டில் வச்சுருக்கோ, இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை நம்ம என்ன சொல்லுவோம்னா மதர் கேண்டில்னு சொல்லுவோம். அதிகபட்சம் உள்ள ஹை மதர் கேண்டில். மதர் கேண்டில்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நார்மலாக ஒரு மூத்த குடிகள் அப்படிலாம் நீங்கள் நிறைய தமிழ் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, ஆதிவாசிகள் மூத்த குடிகள் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம இந்த கேண்டிலுக்கு பேர் வச்சுருக்கோம் மதர் கேண்டில் அப்படின்னு. இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு இந்த இவ்வளோ தூரம் கொண்டு போன அந்த பையரை முதல்ல திருப்பி அனுப்பிச்சவங்க, ஃபேஸ் பண்ணி ஃபோர்ஸாக அதை போராடி இவங்களை திருப்பி அனுப்பிச்சவங்க இவங்க தான். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம், மதர் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மதர் கேண்டில்லேருந்து நம்ம நேற்று பார்த்த டைம் 8:30க்கு பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், இந்த லோ உடைக்குது அப்படின்னா சாதாரணமாக உடைக்காது, ரொம்ப அக்ரெசிவாக போகும். அப்போ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்குள்ள அதிகபட்ச பெரிய ரெட் கலர் கேண்டில் எது போட்டிருக்கோ, இது போட்டிருக்கு இல்லையா, அதிகபட்ச பெரிய ரெட் கலர் கேண்டில் இது, அது மாதிரி இன்னொரு மடங்கு வச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், ஏற்கனவே வந்த இந்த இதை இன்னொரு வெர்ஷன், அதோட வெர்ஷன் 2 கட்டாயம் கீழே வைக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ரைட்டுங்களா? இது மேலே போக முடியலை அப்படின்னா அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த இடத்துல 8:30 கேண்டிலில் தான் நம்ம இருந்தோம். அப்போ இந்த 8:30க்கு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஹையை தாண்டி பெருசாக இங்கே போய் ஃபியூல் அடிக்கலைன்னா சேம் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த ட்ரெண்டு அப்படி அடிக்கும்போது அதோட வெர்ஷன் 2 கண்டிப்பாக போடும். இது வரைக்கும் உள்ள பெரிய கேண்டில் மாதிரி இன்னொரு கேண்டில் அது அளவுக்கு இல்லை, அதை விட பெருசாக கூட கண்டிப்பாக போடும். அது மாதிரி இன்னொன்று சொன்னேன், தொடர்ந்து 3 ரெட் கலர் கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். 1 2 3 ஆயிருக்கா? குறைஞ்சபட்சம் தொடர்ந்து 3 ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். மேலே இருக்கிற எந்த கேண்டிலும் அந்த கேண்டில் பெருசை விட அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு பெருசாகவோ கண்டிப்பாக போடும். இதை விட பெருசாகவே போட்டிருக்கு. தொடர்ந்து 3 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன சொன்னேன் அப்படின்னா, 1 ஹவரோட கண்ட்ரோல் ஃபியரு மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் வரல, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? அதெல்லாமே கிளியராக நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை விஷயமாக மட்டும் பார்க்காம அதை எடுத்து நீங்கள் என்ன மாதிரி இது வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ நம்ம போடுறோன்னா அது எந்த டயத்தில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஸோ என்ன சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நுணுக்கமாக கவனிங்க. புரியுதா? ஒரு தொழில் பண்ணுறவங்க அந்த மைண்ட் செட்டில் கவனிங்க. ஒரு வேலைக்கு போகிறவங்க எப்படி வேணாலும் இருந்துடலாம், புரியுதுங்களா? ஆனால் ஒரு தொழில் பண்ணுற ஓனர் எல்லாத்தையும் கவனமாக கவனிக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குது, ஸோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன சரக்கு இருக்குது, என்ன வித்து இருக்குது, என்ன வந்திருக்கு, என்ன எல்லாத்துலேயும் கவனம் இருக்கணும். மொத்தத்தையும் ஒட்டு மொத்தத்தையும் நிர்வாகம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். ஸோ அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி. புரியுதுங்களா? டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம், ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த 5ம் உங்களுக்கு என்ன ஆகணும், தெளிவாக தெரியணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது? மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜியும் உங்களோட சைக்காலஜி. ட்ரேடிங்கோட சைக்காலஜி இல்லை, ட்ரேடிங்க்கு தேவையான உங்களுடைய சைக்காலஜி. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். இது 2ம் தான் ரொம்ப முக்கியம். வேறு எந்த இடத்துல தவறு நடந்திருந்தாலும்
வேற எந்த இடத்துல உங்களோட கணிப்பு தவறா போயிருந்தாலும் இந்த 2 விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களால எவ்வளவு பெரிய ட்ரேடையும் நீங்க ப்ராஃபிட்டோட கொண்டு வர முடியும். அதாவது எவ்வளவு நெகட்டிவ்ல போன ட்ரேடையும் ப்ராஃபிட்ல கொண்டு வர முடியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கிளையண்டோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபுல் டைம் வேலையே அதுதான், புரியுதுங்களா? ஸோ அக்கௌண்ட்டை வந்து கிளைண்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது பெரிய பெரிய கிளைண்ட். மினிமம் வந்து இப்போதைக்கு மினிமம் வந்து 25 லேக்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த கிளைண்டோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜே பண்ணுறேன். ஸ்டார்டிங்லலாம் வெறும் 5000 10,000 உள்ள அக்கௌண்ட்டெல்லாம் நான் மேனேஜ் பண்ணேன். இப்போதைக்கு மினிமம் 25 லேக்ஸ் இருக்கணும். அதுலலாம் நிறைய அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இப்போ ஓகே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் 60,000 ரூபா மைனஸில் கிடக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ணி இதை ப்ராஃபிட்டை கொண்டு வந்து வளர்க்க முடியும்னா வளர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்களே மேனேஜ் பண்ணித்தாங்க அப்படி சொல்கிற அதிகப்படியான சேலஞ்சிங்கான அக்கௌண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு. நிறைய நிறைய அப்படி தான் வந்துச்சு, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அப்போ அது எல்லாமே உட்காந்து அது மாதிரி நிறைய இடத்துல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எங்கே வேணாலும் நான் ட்ரை பண்ண முடியலைங்க. அது மாதிரி ஒரு சிலர்லாம் அந்த எஸ் பேங்க்லாம் வச்சுருந்தாரு. கிட்டத்தட்ட 17 18 ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண அக்கௌண்ட்டை 16 17 லட்ச ரூபா லாஸு. அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம சரி பண்ணி, புரியுதுங்களா? ஸோ மொத்தமாக மறுபடியும் ஒரு 1.5 லேக்ஸ் மட்டும் டாப் அப் பண்ண சொல்லி, ஸோ அந்த அக்கௌண்ட்டெல்லாம் சரி பண்ணி அந்த மொத்த காசையும் தான் வெளியில் எடுத்தேன் நான். ஸோ அப்போ அந்த மாதிரி சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் சரியாக இருக்காது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் குழப்பி வச்சுருப்பாங்க. மாதிரி அதாவது என்ன அர்த்தம், ஒரு நல்ல திறமையான டாக்டரோட வேலையே ஒரு சாக போகிற பேஷண்ட்டை காப்பாற்றுறது தான். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் ரொம்ப முக்கியமானது. ஏன் இதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு எது நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் அதுக்கு 20 மார்க்கு. இப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சைக்காலஜிக்கும் 30 30 60 மார்க். அந்த 20 மார்க் அந்த ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நான் வெறுமனே வந்து ஒரு 1:2 வச்சு பண்ணுவேன், 1:3 வச்சு பண்ணுவேன், அப்படி வெறுமனே ஒரே ஒரு மெக்கானிசமாக நீங்கள் பண்ண முடியாது. தொழிலை வந்து நீங்கள் மெக்கானிசமாக பண்ணால் அது வேலைக்காகாது. தொழிலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தமாக பண்ணணும். ஒரு மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது தொழிலை, ஒரு லாஜிக்கலாக பண்ணணும். அது என்ன அர்த்தம், இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். சில பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். சில பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஹோட்டல் பிஸ்னஸே இருக்குன்னா திங்கக்கிழமை பண்ணுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை டோட்டலி வேறு க்ரௌட் இருக்கும், டோட்டலி வேறு விஷயங்கள் இருக்கும் அங்கே. சப்பா இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கரடு முரடானவனும் வருவான், கொஞ்சம் சாஃப்டானவனும் வருவான். ஸோ அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது பிஸ்னஸில். அதே மாதிரி தான் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரே மாதிரி பண்ணுற விஷயம் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃப்ளேவர் ஆஃப் ட்ரேட்ஸ் மாற்றணும், புரியுதுங்களா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். அது மாதிரி மார்க்கெட்டோட அந்த அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். எல்லாமே இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ என்ன இருக்குது, ஒரு வி பேட்டர்னாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, ஏ பேட்டர்னாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, மார்க்கெட் வந்து ஓ பேட்டர்னாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் அப்படிங்கிறது புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் போயிட்டு பேசிக்கில் போய் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன மாதிரி மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அது மாதிரி மார்க்கெட் சுருங்குதா விரியுதா, புரியுங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு தான் என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ட்ரேடிங் சிஸ்டம். அதாவது ஒரு 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 பெரிய லாக்கர், பணம் இருக்கிற ஒரு பெரிய லாக்கரை திறக்கிற சாவி தான் ட்ரேடிங் சிஸ்டம். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஒரு மரத்தோட வேர் மாதிரி சைக்காலஜி, ஒரு மரத்தோட நடுத்தண்டு மாதிரி என்னது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 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 மரத்தோட என்ன சொல்கிறது, அதை மரத்தை அந்த தண்டை சுற்றி கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த அடுத்தடுத்த லேயர், அந்த மரத்தோட அடுத்தடுத்த லேயர், பட்டை இதெல்லாம், அதாவது என்னத்தான் ரொம்ப
ஒரு மரத்தை ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே கருப்பாக இருக்கும். அதை சுற்றி வெள்ளை 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 வெள்ளையாக நிறைய ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பட்டை இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த மரத்தோட நடுத்தண்டையே பாதுகாக்கிறதா என்னது, அந்த மரத்தோட இருக்கிற மேலே இருக்கிற லேயர். அது மாதிரி தான் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது. அது என்னத்த உங்கள் ஃபண்டையும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலையும் கனெக்ட் பண்ணுது, ப்ளஸ் அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதே அதுதான். அதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறதே அதுதான். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மரமும் ரொம்ப பாதுகாப்பு. அதனால தான் சொன்னேன், ஒரு மரத்தில் சும்மா லைட்டாக அருவாளை வச்சு ஒரு கொத்து போட்டிங்கன்னா அந்த மரம் உடனே ஒன்றும் ஆகாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரே ஒரு கரையான் போயிடுச்சு அப்படின்னா அந்த மொத்த மரத்தையும், அந்த மேலே உள்ள லேயரை சாப்பிட்டு 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 உள்ளே போய் நடுத்தண்டை சாப்பிட்டுச்சுன்னா மரம் அவ்வளோதான், அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்துரும். பெரிய அளவில் காற்றோ மழையோ புயலோ வரும்போது கட்டாயம் மரம் வந்து சாய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் சின்ன தவறுகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப மோசமான பின் விளைவுகளை தரும். புரியுதுங்களா? இப்போ ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியம்னு சொல்ல முடியாது, தேவையான விஷயங்கள். அதாவது என்ன அர்த்தம், சைடில் உள்ள கிளைகள், இலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல். சைடில் உள்ள கிளையை வெட்டு போட்டாலும் மரம் பட்டு போகாது. புரியுதுங்களா? எல்லா இலையையும் உதுத்துட்டாலும் மரம் பட்டு போகாது. அதே மாதிரி தான் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் விஷயம். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக நீங்கள் தப்பாக பண்ணாலும் உங்களுக்கு நல்ல விதமாக ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், நல்ல ஸ்ட்ராங்கான சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் பட்சத்தில், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் சிஸ்டம் நல்லா தெளிவாக தெரியும் பட்சத்தில், டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நீங்கள் தப்பாகவே அனலைஸ் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பெரிய அளவில் லாஸ் வராது. நீங்கள் ப்ராஃபிட்டோட வெளியில் வந்துடலாம். அதனால தான் சொன்னேன், இதில் உள்ள விஷயங்கள் வந்து வெறும் 20% தான். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சொல்லி வர்றதில்ல. அதான் நான் சொன்னேனே, ஒவ்வொரு கேண்டிலையும் ரீட் பண்ணி தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியும். அதனால அது வந்து நம்ம சும்மா ரேண்டமாக சொல்லி வர்றதில்ல. அதெல்லாம் பயிற்சி எடுத்து வர்றது. முதல்ல நீங்கள் லைவாக ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடு நெகட்டிவ்ல போகும்போது அது என்ன பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சு 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 இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி பண்ணி அது கற்றுக்கிறது. அது மாதிரி அது ட்ரேடை பண்ணி பண்ணி லாபத்தில் முடிக்க முடிக்க தான் உங்கள் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நிஜத்தில் ராஜாவாக இருந்தால் தான் மனசும் நிஜத்தில் ராஜாவை ஃபீல் பண்ணும். நம்ம நாடகத்துக்கு ராஜா வேஷம் போட்டோம்னா மனசு வந்து அதை நம்பாது. நீ என்னத்தை வேணாலும் கத்து, புரியுதா? நான் நம்பினா தானே நீ ராஜா, அப்படிங்கிற மாதிரி தான். சைக்காலஜிக்கலாக என்னன்னும் அந்த வெற்றியை நீங்கள் டேஸ்ட் பார்த்தா மட்டும்தான். மற்றபடி நீங்கள் என்னத்தை நீங்கள் அதை ஒரு சூழ்நிலைக்காக நான் நம்புகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன்னு என்னத்தை நம்பினாலும் சைக்காலஜிக்கலாக சப்கான்ஷியஸில் அடி மனசில் உங்களுக்கு அது நீங்கள் நம்பலைன்னா அந்த நம்பிக்கை வந்து வேலை செய்யாது. அப்போ எப்போ நம்பும், ஒரு விஷயத்த தியரியாக பார்க்கல நம்பாது, இமேஜாக பார்க்கல நம்பாது. எப்போ நம்பும், நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்பும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால தான் சொன்னேன், இது எல்லாமே டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் விஷயம். இன்னும் 1000 வீடியோ கூட போடலாம். மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதுக்கு அதை உங்கள் சப்கான்ஷியஸ் நம்பும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து நம்பிடலாம். ஓ சூப்பர், வேலை செய்யுது, உண்மைதான், இது போதும், இதுக்கு மேலே தேவையில்லை, நம்ம எங்கேயோ போய் பணத்தை விரயம் பண்ணிட்டோம், இதுக்குன்னு சும்மா வெறும் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலுக்கு நம்ம கிளாஸ் போகவே தேவையில்லை, இதை வச்சே பண்ணிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீ செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் சைக்காலஜிக்கல் அண்ட் தென் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ட்ரேடிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தெல்லாம் தெரியாது. நீங்கள் அதை உணர்ந்தால் மட்டும்தான், அதோட பொட்டென்ஷியலை நீங்கள் பல தடவை ட்ரேட் பண்ணி அதை நம்பினா மட்டும்தான், அதான சொல்ல, உங்கள் அடிமனசை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னாகும், இதில் இருக்கிற உண்மையான அந்த செழிப்பை நோக்கி அது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ராவலே பண்ணும். இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு உள்ள குழப்பம் என்ன தெரியுமா, இது உண்மையிலே தொழில் தானா, உண்மையிலே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற குழப்பத்தோட தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தெரிகிறது. அது மாதிரி வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு பார்க்குற 10ல் 9 பேர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவங்க 9 பேருமே தோற்றுருக்காங்க. அதனால தான் இந்த தொழிலுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தீவிரவாதி கூட இருக்கிற மரியாதை கூட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மரியாதை இருக்காது. ஏன் அப்படின்னா, மக்களும் இதில் தோற்று போன நிறைய பேரை தான் பார்த்துருக்காங்க, ஜெயிச்ச ஒருத்தரை கூட அவங்க பார்த்ததில்ல. அப்போ பார்க்காத ஒரு விஷயத்த போயிட்டு பெருசாக பேசுகிறானுங்க, எப்போ பார்த்தாலும் லட்சன்றாங்க, கோடின்றானுங்க, ஆனால் கையில் 10 காசு சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்களே, அப்படி தான் மக்கள் அந்த தொழிலை பார்ப்பாங்களே ஒழிய இது உண்மையிலே லட்சம் கோடி உள்ள பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் யார் சொல்கிறீங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டை,
இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள 4 பேர் உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் இந்த தொழிலுக்கான பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி. புரியுதுங்களா? ஸோ உங்களை தான் பார்ப்பாங்க. உங்களை வச்சு தான் இந்த தொழில் எப்படிப்பட்ட தொழில் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவுக்கு வருவாங்க. புரியுதா? நீங்கள் அப்போ எப்போ பார்த்தாலும் பேய் பிடிச்ச மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயய்ய! இது சரியா இல்ல. இது வேலைக்காகாத தொழில் போல. இது ஒரு சூதாட்டம் போல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட்டு. இல்ல இது தொழில் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்க ஜெயிச்சா தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா? எத பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசணும். நீங்க ஜெயிச்சா பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள பார்த்தாலே தெரிஞ்சிரும். உங்க பேச்சு, நட, உட, செயல், உங்க உங்க முகத்துல இருக்கிற அந்த என்ன சொல்றது? அந்த தேஜஸ் வடிவேலு சொல்ற மாரி எல்லா தேஜஸ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க பேசவே வேண்டாம். புரியுதுங்களா? நீங்க நிஜத்திலேயே ராஜா தான் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். புரியுதுங்களா? உங்களோட பேச்சு எல்லாத்துலயும் தெரியும். உங்களோட கான்ஃபிடென்ட் நீங்க சொல்லி தெரிய வேண்டாம். நீங்க சொல்லாமலே மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, அடிக்கடி சாக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்ல, பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்ல. பார்த்தாலே தெரியும். பக்கத்துல போனாலே தெரிஞ்சிரும். அப்போ உங்க பக்கத்துல வந்து நீங்க 4 வார்த்தை பேசும்போதே தெரிஞ்சிரும். நீங்க எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா என்ன சொல்றது? ரொம்ப செழிப்பா இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்றது பேசக்கூட வேண்டாம். உங்க ஃபேஸ பார்த்தா தெரிஞ்சிரும். புரியுதுங்களா? உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதே மாரி தான். இப்ப என்ன அர்த்தம்? இதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? அடிப்படைய டீட்டெயிலா புரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, புரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மாரி எதெல்லாம் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணா தான் புரியும். அது அந்த மாரி விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன விஷயத்துக்கு வருவோம் நம்ம. அப்ப நேத்து நான் சொன்னேன், இத உடைச்சா கண்டிப்பா இது மாரி இன்னொரு மடங்கு போகும். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கையில கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா உண்ம. நீங்களும் இதுக்கான இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிக்கும்போது, அதான் நான் சொன்னேன்ல, சார்ட் உங்களோட பேசும். நான் நெறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். அடிக்கடி சார்ட் உங்களோட பேசும். அது எப்படி பேசும்? புரியுதுங்களா? அப்ப நேத்து எப்படி என்ட்ட பேசுச்சு? நான் எப்படி சொன்னேன்? இத உடைச்சதுன்னா கீழ போச்சுன்னா, இதுவரைக்கும் மதர் கேண்டில்ல இருந்து, இந்த இடத்துல இருந்து, இந்த 8½ கேண்டில் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் பேசிட்டு இருந்தோம். அப்ப இந்த கேண்டில் வரைக்கும் அதிகபட்சம் பெரிய கேண்டில் எதுவோ, அது மாரி இன்னொரு மடங்கு. இங்க வந்த மாரி இதோட இன்னொரு வெர்ஷன் போடும். அதுக்கு மாரி அது மாரி இன்னொரு 3 ரெட் கலர் கேண்டில் கன்சிஸ்டண்டா போடும் அப்படிலாம் நான் சொன்னேன். 3க்கு மேல கண்டிப்பா போடும். மினிமம் 3ஆவது போடும். 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயர் இன்னும் வரல. இனிமே இன்னிய மார்க்கெட் இதை உடைக்கும் போது 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயர் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்ப சார்ட் என்கிட்ட அட்வான்ஸா பேசியிருக்கு தானே. பேசுறதுனால தானே சொல்ல முடியுது. கண்டிப்பா பேசும். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு மொழி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஹிந்தி பேசுறதுக்கு ஒரு மொழி இருக்கு. அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அது புரிஞ்சாதான் நீங்க எத்தனை எத்தனை பேர் பக்கத்துல நின்று உங்கள்ட்ட ஹிந்தி பேசினாலும் புரியும். உங்களுக்கு ஹிந்தியே புரியாது, ஹிந்தியை பத்தியே தெரியாது அப்படின்னா எத்தனை பேர் பேசினாலும் அது வந்து வெறும் சத்தம் தான் ஒழிய அது வந்து ஒரு புரிதல் உள்ள மொழி கிடையாது. அதே மாதிரிதான் சார்ட். எத்தனையோ கேண்டில் இருக்கு. அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு புரியலைன்னா அது உங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு கோடு தான் ஒழிய அதோட மீனிங் உங்களுக்கு புரியாது. அதுதான் நான் சொன்னேன். மார்க்கெட்டை புரிஞ்ச மாதிரி பார்க்கணும். இந்த மார்க்கெட்டை, இந்த சார்ட்டை, இந்த விலைய புரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை உட்காந்து அனலைஸ் பண்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த சார்ட்டை விட்டுட்டு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இண்டிகேட்டர் எடுத்து அதோட இது இப்படி, இதோட இப்படி, இதோட இப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய ரியலா அந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. அப்படியே சிலர் சொல்லுவாங்க. பயங்கரமா பேசுவாங்க. ஆனா ஒண்ணும் புரியாது கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? பயங்கரமா இருக்கும் அதோட கிளாஸே. பார்த்தீங்கன்னா அதும்பாங்க, இதும்பாங்க, இங்க இதும்பாங்க, இந்த பிளாக், அந்த பிளாக் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. கடைசியில எதுவாவது புரிஞ்சுச்சுன்னா, ஏதாவது புரிஞ்சுச்சான்னு கேட்டா, ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல சொல்லி தருவாங்க. ஆனா அதை பார்க்கும்போதே அவனுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு இருக்கா? இவ்வளவு இவ்வளவுலாம் தெரிஞ்சு நான் படிக்கணும்னா அதுக்கு நான் ஸ்கூல்லேயே ஒழுங்கா படிச்சிருக்கலாமே. இல்லாட்டி இவ்வளவு விஷயத்த நான் ஒழுங்கா படிக்கிறதுக்கு இவ்வளவு படிக்கிறதுக்கு நான் போயிட்டு இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நான் வேலைக்கே போயிடுவேனே. இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப அறிவாளித்தனமா அவங்களோட புத்திசாலித்தனத்தை எல்லாம் உங்க மேல இறக்கி வைப்பாங்க. நான் கூட சொன்னேன் இல்லையா, அந்த தாய் கிழவி படத்துல சொன்ன மாதிரிதான். அவனுக்கு ஒரு ஓட்ட இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷே தெரியாத ஒருத்தர் சிக்கினான்னா அவன்கிட்ட வச்சு செய்வானுங்க. பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதா?
ஒரு படிப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் படிப்பு. ஒரு அறிவுங்கிறது அதுதான். அதுக்கு பயன்படணும். நான் அறிவாளி அப்படிங்கிறத யார்கிட்ட காட்டணும்? இன்னொரு அறிவாளிகிட்ட காட்டலாம். தப்பு கிடையாது. புரியுதா? தேவைப்படும் இடத்துல நீங்க ஒரு அறிவாளியா காட்டலாம். ஒரு இங்கிலீஷ் யார்கிட்ட பேசணும் நீங்க? நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்ககிட்ட பேசலாம். தப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு புரியும். ஆனா ஒண்ணுமே தெரியாத ஆள்கிட்ட போயிட்டு நீங்க இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அறிவாளி கிடையாது. நீங்க ஒரு மனநோயாளி. புரியுதா? நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா நம்ம எதிர்க்க உள்ளவங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். புரியாதவன் என்ன பண்ணுவான்? அவன் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிட்டு இருக்கான்னா அது அவனோட தப்பு கிடையாது. நீங்க பேசுறது புரியாம இருக்கு பாத்தீங்களா? அது அவங்களோட தப்பு கிடையாது. புரியாம பேசுறீங்க பாருங்க. அதான் சொன்னேன். உங்களோட தப்பு அது. நீங்க ஒரு மனநோயாளி, அறிவாளி கிடையாது. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல உங்களுக்கு. எல்லா இடத்துலயுமே அதான் சொல்றேன்ல, நாடகம் முடிஞ்சோடனே அந்த ராஜா வேஷ ட்ரெஸ்ஸை கலட்டாம இருக்கிற மாதிரி அது. நாடகம் முடிஞ்சு போச்சுன்னா ட்ரெஸ்ஸை கழட்டி பெட்டியில வைக்கணும். இல்ல இல்ல நான் யார் தெரியுமா? நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி பகல்ல எல்லாம் அதே ட்ரெஸ்ஸோட போனீங்கன்னா நாய் துரத்த ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொன்னேன் எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கு. எல்லாத்தையும் எல்லா நேரத்துலயும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டே தெரியக்கூடாது. அதே மாதிரி அந்த விஷயத்த தெளிவா அவங்களுக்கு புரியிறபடி என்னன்னே தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அறிவாளித்தனமா பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்களுமே அதைத்தான் நம்புவீங்க. ஒருத்தன் கோட்டு சூட்டு போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தினா தான் அவனுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்களே அதைத்தான் நம்புவீங்க. சாதாரணமா ஒருத்தர் சொன்னாருன்னா ரொம்ப ரியாலிட்டியா ரொம்ப யதார்த்தமா ஒருத்தவங்க தான்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத நீங்க முடிவுக்கு வந்துடுறீங்க. அதனாலதான் என்ன பண்றது அவனுமே அதை பண்றதுக்கான காரணம் அதுதான். புரியுதா? ரொம்ப ரொம்ப ரிச்சா காட்டிக்கணும். ரொம்ப ஒரு இதா காட்டிக்கணும். ரொம்ப படிச்சால் மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு காட்டினா தான் மக்கள் நம்புறாங்க. அதாவது மார்க்கெட்டிங் அந்த லேபிளை பார்த்து அந்த ப்ராடக்டை வாங்குறது. லேபிள் சூப்பரா இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள நல்லா தான் இருக்கும். வடிவேல் சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான்ல. ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க பாரு, ஏய் இவன் வெள்ளையா இருக்கான் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு வடிவேல்கிட்ட சொல்லுவான்ல. வடிவேல் சொல்வார் பாரு, அது என்னடா அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்ன பாக்குறீங்க? அந்த லேபிளா உள்ள பார்த்துட்டு ஒரு நல்ல கோட் ஷூட் போட்டிருக்காரு, நல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிளாஸ் நடத்துறாரு, அப்படி இப்படி அப்படிலாம் பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சிருங்க? ஓ இவ்வளவு இருக்கா, பெருசா பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி இன்னும் மக்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு சேனல்ல பாக்குறீங்கன்னா அது எப்ப ஆரம்பிச்சாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இதை பார்த்து கூட பண்றது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வெளி உலகமே தெரியல. இப்ப என்னோட சேனல் இருக்குன்னா நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிங்க இருக்கு. அதுல கொண்டே காசை கொடுத்தேன்னா நாளைக்கு காலையில இந்த சேனலை 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. புரியுதா? 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருவாங்க. 10,000 கமெண்ட்ஸ் எழுதிருவாங்க அவங்களே. அதுக்கான இதெல்லாம் சிஸ்டம்லாம் இப்போ வந்துருச்சு. அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இப்போ எப்போவோ வந்துருச்சு. இப்போ இல்லை, அதெல்லாம் வந்து 8-10 வருஷம் ஆச்சு. சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்துறதுக்கு கமெண்ட் நிறைய எழுதுறதுக்கு. ஏன் என்னோட பழைய ஸ்டூடெண்ட்டை கூட நான் இன்னைக்கு வரைக்கும் கமெண்ட் எதுக்கு எழுதுறதுக்கு அலோவ் பண்றது இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இந்த தொழில ஒண்ணு அவங்கள நம்பி வரணும், இல்லைன்னா என்ன நம்பி வரணும். மத்தவங்கள நம்பி வர்றவங்க, ஓ அவர் சம்பாதிச்சிட்டாரு நம்மளும் போய் சம்பாதிப்போம், அவர் பண்ணிட்டாரு நம்மளும் போய் பண்ணுவோம், மத்தவங்கள பார்த்து சூடு போட்ட கதை ஆயிரும். புரியுதா நான் சொல்றது? மத்தவங்கள பார்த்து சூடு போட்ட கதையாகும். ஒண்ணு உங்களை நம்பி வரணும், ரெண்டாவது என்ன நம்பி வரணும். இல்லைன்னா அதை நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த செமினாரு, அதுக்கப்புறம் அங்கங்க போய் பேசுனது, தனிப்பட்ட முறையில கிளாஸ் எடுத்தது, இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு அஃபீஷியலா ட்ரெயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 பேராவது இருக்கும். அஃபீஷியலா கடந்த 23 வருஷமா நான் ட்ரெயினரா இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த ஜூனோட 26 வருஷம் ஆயிடுச்சு. அதுல 23 வருஷமா ட்ரெயினரா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அஃபீஷியலா ட்ரெயின் பண்ணது 6,000 பேருக்கு மேல இருக்கும். பெரிய பெரிய செமினார்லாம் சேர்த்து தான் சொல்றேன். அப்ப அந்த 6,000 பேர் இருக்கும். கரெக்டா? ஒரே நிமிஷம். கரெக்டா? அப்ப அந்த 6,000 பேர்ல ஒருத்தரை கூட நான் கமெண்ட் எழுத அலோவ் பண்ண மாட்டேன். என்னோட பெர்மிஷன் இல்லாம சேனல் பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பேன். ஏன் காரணம் என்ன? ஏன் வந்து எழுதுனா நல்லது தானே, ரிவ்யூஸ் போட்டா நல்லது தானே. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்களோட தொழில் என்னவோ அதை பாருங்க. உங்களோட தொழில் வந்து என்னோட சேனலுக்கு கமெண்ட் எழுதுறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்போ சொன்னேன்னா இந்த சேனலை எத்தனையோ சப்ஸ்கிரைபர், அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், காசு கொடுத்தும் இந்த சேனலை டெவலப் பண்ண முடியும். என்னோட பழைய ஸ்டூடெண்ட்டை சொன்னாலே டெவலப் பண்ண முடியும். அது மாதிரி நான் எத்தனையோ காலேஜுக்கு செமினார் எடுக்க போயிருக்கேன். எத்தனையோ காலேஜ், இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய காலேஜ்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பெரிய காலேஜுக்கும் நான் போயிருக்கேன்.
புரியுதுங்களா? அவ்வளோ அது எல்லா காலேஜுக்கும் கிட்டத்தட்ட எல்லா காலேஜுக்கும் போயிருக்கேன். இன்னைக்கு போயிட்டு சும்மா ஒரு ஒரு 2 பிரின்சிபல்ட்ட சொன்னா போதும். ஒரு காலேஜுக்கு 2000 பேர்னா, அவங்க 10, 15 காலேஜுக்கு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் 10,000, 15,000 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரே ஒரே நைட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால தான் சொன்னேன். இதெல்லாம் அதான் நான் சொன்னேன் இல்லையா? நான் எதுவுமே மார்க்கெட்டிங் பண்றதில்ல. அது மாரி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பெருசா நான் Instagramல இன்ட்ரெஸ்ட் இல்ல. Facebook இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட என்கிட்ட இல்லவே இல்ல. இருக்கும். சும்மா ஒரு 1 மாசம் இருக்கும். ஏதாவது இந்த விசா ரெனிவல் அந்த மாரி இல்ல ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு இந்த சில இது அனலிஸ்ட்டா ஜாயின் பண்ணும்போது அந்த சோசியல் மீடியா ஐடிலாம் கேட்பாங்க. அப்போ நான் கிரியேட் பண்ணுவேன். வேலை முடிஞ்ச உடனே அதை என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு அந்த வெட்டி பொழுது போக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சும்மா யாருன்னே தெரியாத 10,000 நண்பர்கள் எனக்கு இருக்காங்கன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்ல. என்ன நல்லா புரிஞ்ச ஒருத்தர் இருந்தா போதும். அதுவுமே அவங்கவங்கள நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அடுத்தவங்களோட துணை தேவையில்லை. துணை மீன்ஸ் அடுத்தவங்களோட இவங்கெல்லாம் இருந்தா தான் நான் இதை பண்ண முடியும். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன என்கரேஜ் பண்ணணும். கை தட்டணும் அப்பதான் பண்ணுவேன். அப்படி பண்ணலாம் தேவையில்லை. உங்களை நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ணி போனா நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஒரு பழமொழியே இருக்கு. எல்லாரையும் நம்பி பயணம் போறவன் ரொம்ப தூரம் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க கூட அடிக்கடி பிளான் பண்ணிருப்பீங்க. வாங்க கோவா போவோம், கோவா போவோம்னு 10 ஃப்ரெண்ட்ஸ் பேசுவீங்க. அதுல 8 பேர் ரெடியா வந்துருவான். 2 பேருக்கு இல்ல எனக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியே பயணத்தை டிராப் பண்ணுவீங்க. மறுபடியும் அடுத்த அடுத்த இது ரெடி பண்ணுவீங்க. அதுல 2 பேர் வரமாட்டான்னு சொல்லுவான். டிராப் பண்ணுவீங்க. இப்படிதான் எல்லாரும் கிளம்பி வரட்டும்ன்றவன் கடைசி வரைக்கும் பயணத்தை தொடங்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஒருத்தங்க உங்களை இன்னொருத்தங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கை தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க அடுத்தடுத்த உயரத்துக்கு போவீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்க சொந்தக்காரன்ல எத்தனை பேர் நீங்க உண்மையிலேயே முன்னேறணும்னு நினைப்பான்? உங்களை சுத்தி உள்ளவன் எத்தனை பேர் உண்மையிலேயே நல்ல பணக்காரனா பெரிய ஆளா வரணும்னு நினைப்பான்? ரொம்ப கம்மி. நீ நல்லது பண்ணும்போது கைதெல்லாம் தட்ட வேணாம். நல்லது பண்ணும்போது இல்ல நல்லா ஏதோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும்னு நினைக்கும் போது இவங்க காலவாரி விடாம இருந்தா போதும். கையெல்லாம் தட்ட தேவையில்லை. அதனாலதான் சொன்னேன். அடுத்தவங்க கை தட்டி அடுத்தவங்க உற்சாகமே பேசி அடுத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நான் முன்னேறுவேன் அப்படின்னா அது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வேணா அப்படி நீங்க இருக்கலாம். ஓகே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நீங்க கொஞ்சம் டெய்லி இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஏதாவது ஒண்ணு நீங்க கேட்கலாம். அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகி போகலாம். ஆனா நிரந்தரமா உங்களுக்கு உள்ள அது இருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா நாங்க அடுத்தடுத்த விஷயத்த நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அது சம்பந்தமான கம்யூனிட்டியில இருப்பீங்க. அடுத்தடுத்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. இது உள்ள விஷயம். இது சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூட் சம்பந்தமான விஷயம். அணுகுமுறை சம்பந்தமான விஷயம் கிடையாது. உங்க ஆட்டிடியூட் கரெக்டா இருந்தா தான் அணுகுமுறையே அதுக்கு தகுந்ததா இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருந்தீங்கன்னா இயற்கையே கொண்டாது கடவுளே உங்க பக்கம் தான் நிப்பாரு. புரியுதுங்களா? இதை பத்திலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அப்ப என்னன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பார்த்து நம்புறது. ஓ இத்தனை வருஷம் ஆரம்பிச்சு ஓ இந்த சேனல்ல வந்து 20 வீடியோ தான் இருக்கா, 30 வீடியோ தான் இருக்கா, அப்ப இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்களா நினைச்சுக்கிறது. புரியுதா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்படி வேணாலும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது மாதிரி கமர்ஷியலா பண்றது. சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கோட் சூட்டை போட்டுட்டு தான் உட்காந்து பேசுவான் லேகியம் வைக்கிற மாதிரி. நீ சொல்ற விஷயம் தானே முக்கியம். அது எப்ப பார்த்தாலும் அதாவது என்ன அர்த்தம்? நிறைய பேர்லாம் அந்த படத்துல காட்டுற மாதிரி இவன் கீழே என்ன போட்டிருப்பானோ போடல கையிலேயே கட்டிக்கிட்டு கூட உட்காந்துருப்பான், மேல கோட்டையும் டையையும் கட்டிக்கிட்டு உட்கார்றது. இவ்வளவு கமர்ஷியலா இருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? நம்ம யாருக்கிட்ட பேச போறோமோ அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி யதார்த்தமா நம்மளும் இருந்தா தானே அதுவே அவங்க முதல்ல அவங்களுக்கு அது புரியவே செய்யும். நீ முட்டாளுப்பா நான் அறிவாளி, புரியுதா? நான் சொல்றத கவனினா கேட்கறவன் சுவாரஸ்யமா கவனிப்பானா இல்ல வந்து ஒரு என்னது ஒரு மாதிரியா ஒரு பதட்டத்தோட ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்கணுமா, இப்படிலாம் தெரியணுமா, இப்போ என்னென்னமோ இங்கிலீஷ்ல பேசுறாரு நமக்கு இதெல்லாம் தெரியாதே, நம்ம எப்படி கத்துருவோமா தெரியுவோமா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அதனாலதான் நான் என்ன பண்றது, எந்த இடத்துலயும் நான் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த சேனல் நடத்தல. நான் யாருன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சா போதும். அடிக்கடி நான் சொல்றதா தான். நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சா போதும். நான் அறிவாளின்னு இல்லாம நிறைய கம்பெனி என்ன வேலைக்கு வைக்கலாம். அனலிஸ்டா இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு என்னது ஆஃப்லைன் எம்ப்ளாயாவது இருங்க. அப்பப்போவாவது எங்க கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு ஒரு செமினார் எடுத்துருங்க, ஒரு செஷன் எடுத்துருங்க அப்படின்னு என்னது அப்பப்போவாவது எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஆனா என்னன்னா அதான் நான் சொன்னேன்ல, நம்ம யாருன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சா போதும். நமக்கு நாமளே தெரியாம இருந்தா தான் பெரிய ஆபத்து. நம்மள நாமளே ஏமாத்திக்கிறது தான் பெரிய முட்டாள்தனம். அதான் சொல்லலாம், நமக்கு நேர்மையா இருக்கணும். நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியணும். அடுத்தவனுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு நல்லா தெரியணும்.
அதனால தான் என்னோட பழைய ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் நான் வந்து அதாவது என்ன அர்த்தம்? இது ஒரு இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்கள்ட்ட ஓகே உங்களுக்கு இதுன்னா சரி நீங்க இவர்ட்ட பேசுங்கன்னு சொல்லலாமே ஒழிய, பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதான் என்னோட பழைய ஸ்டூடெண்ட், இவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அவங்களோட கருத்துக்களை நான் சம்டைம்ஸ் வந்து சில கம்யூனிட்டிலலாம் கொடுப்பேன். அது மாதிரி சில சில வெபினார் நடக்கும்போது, சில மீட்டப்ஸ் நடக்கும்போதெல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்டை வர வச்சு நான் நிறைய இடங்களில் கொடுப்பேன். அது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வர வைக்கிறதுக்கு. கான்ஃபிடென்ட் மீன்ஸ் என்னது? சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்போ என்ன ஆகும்? அதில் படித்து ஜெயிச்சவங்க ஒருத்தர் சொன்னால் புரியும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளத்தை தான் கொண்டு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு? நிறைய பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் வந்து ஒருத்தன் கோட் சூட் போட்டால் நம்புறது. பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் கிளாஸ் நடக்குதுன்னா இவர் பெரிய விஷயம் தெரிஞ்சவராக இருப்பாரோ அப்படிங்கிறது நம்புறது. ரெண்டாவது ஒரு சேனலை பார்க்குறீங்கன்னா, அவர் எத்தனை சேனல் சப்ஸ்கிரைபர் வேணாலும் வச்சுக்கட்டும், எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிருக்கட்டும், நம்ம 2 வீடியோ கேட்போம். அது நமக்கு வந்து ரொம்ப உண்மையா யதார்த்தங்கிறத விட எப்படி அதை ஒர்க் பண்ணும்போது சரியா வேலை செய்யுதா அப்படிங்கிறது இருந்தா நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், தொடர்ந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஸோ உங்களோட உங்களோட அதாவது என்ன அர்த்தம், எந்த இடத்துலயாவது ஆசை வார்த்தை காட்டக்கூடாது. சும்மா நீங்கள் அதை விட்டு போட்டுருங்க, வீட்டை விட்டு போட்டுருங்க, வாசலை விட்டு போட்டுருங்க, அப்படி சம்பாரிச்சிடலாம், ஒரு நைட்லேயே துபாயில் போய் செட்டில் ஆகலாம், இப்படிலாம் ஆசை வார்த்தை காட்டக்கூடாது. அது அவருக்கு அவர் கடந்து வந்த பாதைக்கு அது கரெக்டு. ஆனால் இப்போ நான் 25 வருஷம் இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணலாம். அதான் நான் சொல்ல, நான் சொந்தமாக டிஜிட்டல் மார்க்கெட் கம்பெனி நாளைக்கே கூட ஆரம்பிக்கலாம், நாளைக்கு கூட லேட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் ஆரம்பிக்கலாம், அதுக்கான எல்லா சோர்ஸும் இருக்குது என்கிட்ட. புரியுதுங்களா? ஆனா அது ரொம்ப தூரம் இது, அது உங்களுக்கு பயன்படாது. இது பயங்கர லைட்டிங் வச்சு, அது வச்சு, இது வச்சு, பிரம்மாண்டமா கோட்டு சூட்டு போட்டு உட்காந்து பேசி ஒன்னத்துக்கும் பயன்படாது. விஷயம் இருந்தா தான் அது உங்களுக்கு பயன்படும். நீங்க அதாவது என்ன இங்க விஷயம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு பயன்படுமே ஒழிய, அது எப்படி பிரசன்ட் பண்றாங்கிறது 2வது தான். புரியுதுங்களா? அது அது முதன்மையானது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடையாது. நான் ஒரு பார்க்ல உட்காந்து கூட சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆரம்ப காலத்துல. ஆரம்ப காலத்துல இந்த சம்பவத்தெல்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் முன்னாடிலாம் போயிட்டு நிறைய அதிகபட்ச கிளாஸஸ் வந்து 1 to 1 மாதிரி தான் எடுப்பேன். அப்போ அந்த கால் பண்ணிட்டே போவேன், நான் வந்துட்டேன் சார், பக்கத்தில் வந்துட்டேன், ஹோட்டல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது கம்யூனிட்டி அட்டன் பண்ணுவாங்க, சிலர் 1 to 1 அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணும்போது வெளியில் வந்து நிற்பாங்கன்னு நான் பேசிக்கிட்டே வருவேன். அவங்கள பார்த்து சிரிப்பான்னு அவங்க என்ன சார் வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க என்னைய பார்த்து. சார் வந்துட்டாராவா அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன பார்த்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் ரொம்ப வயசு கம்மியா இருக்காரு, இவரா கிளாஸ் எடுக்க போறாரு, இவர் பேசுற மெச்சூரிட்டிக்கெல்லாம் இவரா இருக்க மாட்டாரு, இவர் ஏதாவது டிரைவர் இவரா இருப்பார்னு நினைச்சிட்டு அவங்க கேட்பாங்க, சார் வந்துட்டாரா, வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஐயா சாரே நான் தாயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிரிப்பாங்க. என்ன சாரே நீங்க தானா, என்ன சார் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, இவ்வளவு நீங்க உங்க நாலேஜ் எல்லாம் அதுவும் ஓப்பனா சொன்னா இந்த சேனல்ல தான் நான் என்னோட ஃபேஸே யூடியூப்ல போடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த 2 சேனல்ல என்னோட ஃபேஸும் இருக்காது, ஒன்லி வாய்ஸ் தான். அதான் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, இந்த விஷயத்த நம்பி விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க லைஃப் லாங் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. சும்மா ஒரு மார்க்கெட்டு மேக்கப் இதெல்லாம் பார்த்து வர்ற ஆளு ரொம்ப நாளைக்கு இருக்காது. உண்மையான அன்பு அன்பு வேற, சும்மா அன்பு இருக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சி வேற. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அன்பு வேற, கவர்ச்சி வேற. இது ரெண்டுக்கும் தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அன்பு எந்த சூழ்நிலையும் அது ரொம்ப டீப் ஆகும். கவர்ச்சிங்கிறது அந்த கவர்ச்சி குறைஞ்சுன்னா விட்டுட்டு போய் தோணும். ஐ மீன் விட்டுட்டு போறது கூட என்ன அர்த்தம்? அது 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 வேற டோட்டலி. அதை புரிஞ்சுக்கணும். அது எப்போ நம்ம புரியுறோமோ அப்பதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். நான் கொஸ்டின் சொல்லுவேன் பாருங்க. ட்ரைனிங் வர்றவங்களுக்கு 3 கொஸ்டின் சொல்லுவேன்னா, ஒன்று 8 மணி மீட்டிங்கிட்ட இங்கே எத்தனை மணி வர்றீங்க ஒரு விஷயம் இருக்குன்னா, 8 மணி இதுக்கு 8:30 மணிக்கு வர்றீங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவேன், ஒரு விஷயத்த நீங்கள் செல்ஃபாக நான் சொல்லாமலே இன்ட்ரெஸ்டில் பண்ணுறீங்களா, இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுறீங்களா, இது 2வது கொஸ்டின். அதே மாதிரி 3வது கொஸ்டின் என்ன, நான் சொல்லியும் பண்ணாமல் இருக்கீங்களா, இதே மாதிரி தான். அப்போ இந்த ஃபேமிலிக்கெல்லாம் இதே மாதிரி 3 கொஸ்டின் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்கள் ஒய்ஃப் எங்கேயாவது போகிறீங்க, சும்மா ஒரு பக்கத்தில் போகிறீங்க, அவங்க ஏதாவது கையில் ஒரு லக்கேஜ் வச்சுருக்கீங்க, கொடு நான் கொண்டு வர்றேன், நீ சும்மா ரிலாக்ஸ் ஆவா அப்படின்னு சொல்லி அந்த லக்கேஜை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இல்லை நான் ஆம்பளை, நான் இந்த லக்கேஜை தூக்குறதா அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்க விட்றீங்களா? இந்த கொஸ்டினை திங்க் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. புரியுதா? நீங்கள் எங்கே போனாலும் பரவாயில்ல, அவங்க ரிலாக்ஸாக வரட்டும், நம்ம அந்த வெயிட்டை வாங்கிக்கிறோம், இல்லை குழந்தை இருக்குன்னா குழந்தைய நம்ம வாங்கிக்கிறோம்னு வாங்குறீங்களா, இல்லை அது தூக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப யதார்த்தமான விஷயம். ஒன்றாச்சு. அடுத்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடையாச்சும் இல்லை, அடிக்கடி அடிக்கடி உங்கள் ஒய்ஃபோட உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றீங்களா, இல்லை எப்பாவது வாரத்தில் ஒரு தடையாச்சும் இல்லை அடிக்கடி
உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக மனசு விட்டுனா என்னது, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்களா? இது ரெண்டாவது விஷயம். முதல்ல வந்து பெரிய ஒரு விஷயம், அந்த கேள்விக்கு பதில் எஸ்ன்னு இருக்கான்னு பாருங்க. நிறைய பேருக்கு எஸ் இருக்காது, அங்கேயே தோற்று போயிடுவீங்க. ரெண்டாவது கொஸ்டின் இந்த மாதிரி, குடும்பமாக உட்காந்து ஒன்றா சாப்பிடணும், இல்லைன்னா குடும்பமாக உட்காந்து ஒன்றா பேசணும், இல்லை அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபு கூடயாவது என்னது ஃபோனுங்கன்னெல்லாம் அங்கிட்டு தூக்கி தூர வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசணும். பேசியிருக்கீங்களா? இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது பெரிய கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நோ வரவே கூடாது. மற்றவங்க முன்னாடி உங்கள் ஒய்ஃபை மட்டம் தட்டி பேசுகிறீங்களா, இல்லை மற்றவங்க முன்னாடி உயர்வாக பேசுகிறீங்களா? இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் எஸ்ன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா, புரியுதுங்களா? உங்கள் அதான் சொன்னலையா, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவ்வளோதான். இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும். நான் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. 3 விஷயம்தான். அவங்க ஒரு சுமை சுமக்கும் போது, இல்லை அவங்க ஏதோ சமைக்கும் போது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை ஏதாவது எடுத்து வைக்கவா, இதை எடுத்து தரவா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அதாவது சிம்பிளான விஷயம். அதாவது என்ன அர்த்தம், நான் 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 ஜென்ஸு அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து இறங்கியிருக்கீங்களா? அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக மனுஷன்தான். அவங்களுக்கும் தேவைப்படும், அவங்களுக்கும் ஒரு விஷயம் தேவைப்படும், அவங்களும் என்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்கன்றதை அவங்க இடத்துலேருந்து யோசிக்கிறது தான். கொடு, அந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு வரேன், நீ சும்மா ரிலாக்ஸாவா அப்படின்னு நீங்கள் வாங்கி தோளில் போட்டு, அப்படி அவங்க ஹேண்ட்பேக்காகவே இருக்கட்டுமே, இதில் என்ன இருக்குது, உங்கள் ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் தானே, அதை வாங்கி இப்படி தோளில் போட்டு நான் கொண்டு வரேன், கொடு நான் கையில் வச்சுக்கிறேன், நீ நட அப்படி ரிலாக்ஸா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை 4 பேக் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எடுத்துக்கிறேன், இந்த சின்னதை மட்டும் நீ வச்சுக்க அப்படின்னு அந்த பாரத்தை நீங்கள் தாங்கியிருக்கீங்களா? இது சின்ன விஷயந்தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது பண்ணணுமேங்கிறக்கா இல்லை, உண்மையிலே பண்ணியிருக்கீங்களா? எல்லாத்தையும், அதாவது என்ன அர்த்தம், இந்த நேரம் உனக்கானது தான் அப்படின்னு டைஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு. மூணாவது, மற்றவங்களுக்கு முன்னாடி மட்டம் தட்டாமல் விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்களா? இந்த 3 விஷயம் பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் என்ன அர்த்தம், அதான் நான் சொன்னேன் இல்லையா, எந்த சூழ்நிலையும் அந்த குடும்பத்தோட அட்மாஸ்பியர் உடையவே உடையாது. நீங்கள் மீடியாலாம் பார்க்குறீங்க, இதை விட்டுட்டு அங்கே போயிடுச்சு, அந்த விட்டுட்டு இங்கே போயிட்டாங்க, இங்கே விட்டுட்டு இங்கே போயிட்டா, காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 அடிப்படையான விஷயங்கள் இருக்காது. என்னத்தை சம்பாரிச்சாலும் சரி, அந்த அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதான் சொன்னேன் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்ன? அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை உங்களுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். வேற ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, அவங்களுக்கு அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இப்போ அந்த மார்க்கெட் இருக்குன்னா, இது நம்மளா ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சுக்கிட்டு இதை பார்த்தா ஒன்றும் தெரியாது. அது இறங்கி யோசிக்கணும், அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். நான் அடிக்கடி சொன்னேன், இது பணக்காரனோட பார்வையில சொல்றேன் இந்த சார்ட்டை. அப்போ பணக்காரனோட பார்வைனா அவங்க இடத்துல இருந்து அவங்க இந்த சார்ட்டை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க. நான் எப்படி சொன்னேன் நேற்று, இதை அடுத்து அடுத்து 3 போகும், கட்டாயம் இது போகும், கண்ட்ரோல் ஆஃப் இயர்ல போகும், 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயரே வரும். ஏன் சொன்னேன், பணக்காரனோட பார்வையில பார்த்தேன் ஒவ்வொரு விஷயத்தையும். அதனால தான் அடுத்து அவன் என்ன பண்ணுவான்றது தெரியுது நமக்கு. இப்போ அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கேளுங்க உங்கள் ஃபேமிலி. இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எஸ்ன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட பிடிச்செல்லாம் இல்லை, இருக்கணுமேன்னு இருக்காங்க, புள்ள குட்டிக்காக இருக்காங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய சாதனை கிடையாது. புரியுதா? இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெக்கக்காடான விஷயம். பிடிச்சிருக்கணும். நாய் கூட நீ அதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நாயை கூட நீங்கள் வாங்கிடலாம், ஆனால் வாலாட்ட வைக்க முடியாது, அது பிடிச்சாதான் வாலாட்டும் உங்களை பார்த்து. அதே மாதிரி தான் இந்த 3 கொஸ்டினுக்கு உங்கள்கிட்ட மனசார உங்கள் ஆன்சர் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட பிடிச்சி தான் இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நோன்னு இருந்துச்சுன்னா சும்மா இருக்கணுமேன்னு இருக்காங்க. புரியுதா? இங்கே சோறு கிடைக்குது அப்படின்னு இருக்கலாம் சிலர், இதை விட்டுட்டு எங்கே போகிறது அப்படின்னு இருக்கலாம் சிலர், பிள்ளைகள் இருக்குது அதுக வாழ்க்கைக்காக பார்ப்போம் அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் உண்மையிலே நீங்கள் அந்த அந்த அட்மாஸ்பியருக்கு சரியில்லாத ஆள். நீங்கள் அவங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லைன்னு அர்த்தம். சிம்பிளான விஷயந்தான். புரியுதுங்களா? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கண் பார்த்தவொடனே முடிவெடுப்பாங்க. அதாவது அந்த புரிதல் இருக்காது, ரொம்ப மேலோட்டமாக இருப்பாங்க. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப 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 ஆத்மார்த்தமான என்ன, அவங்க எடுத்தவங்க ஒருத்தர் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப டீப் ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா எடுத்தாதான், அதை மாற்றுறது ரொம்ப சிரமம். ஜென்ஸ் அப்படி கிடையாது, போகிற போக்கில் போயிட்டே இருப்பான்.
அப்போ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைக்கான புரிதல். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தோம், எதுக்கு சொல்ல வந்தோம்? இந்த சேனல்ல எத்தனை நாள் ஆயிருக்கு, எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க, இது இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சே ஒரு மாசம் தான் ஆயிருக்கா, அப்போ இது வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த சேனல்ல பேசவே காணோம், அதே காணோம், இப்படி அதாவது 1 மணி நேரம் இருக்கு, இப்படியெல்லாம் சொல்றது என்னன்னா எது எது உண்மையான புரிதல்? நீங்க வந்து உட்காந்து கேட்டா தெரிஞ்சிட போகுது. அதே மாதிரி நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்லலாம் முன்னாடிலாம் கமெண்ட் எழுதிட்டு தான் இருந்தாங்க ஸ்டூடெண்ட். ஒரு கட்டத்துல நானே எழுத வேணாம்னு சொன்னேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, லைஃப் லாங் இதுல உள்ளவங்களோட நம்ம டிராவல் பண்ண போறோம். அப்படிங்கிறப்போ யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லி, அதான் நான் சொல்லி அடுத்தவன் தட்டை எட்டி பார்த்து, ஓ நம்மளும் சாப்பிடணும்னு தோன்றத விட அவனுக்கா அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒன்று அவங்கள நம்பி வரணும், இல்லை என்னோட விஷயம், இல்லை என்னோட நாலேஜ் தெரிஞ்சு அதை பிடிச்சி வரணும். அப்போ அவங்க லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணுவாங்க. யாரோ வந்து கமெண்ட் எழுதி அந்த கமெண்ட்டை படித்து பார்த்து அந்த கமெண்ட் அட்ராக்ட் ஆகி பழைய ஸ்டூடெண்ட்டாக கூட இருந்து எதுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங்? புரியுதா? நம்ம நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன, அவங்க என்ன நமக்கு என்ன வச்சாலா? நம்மகிட்ட என்ன சும்மாவா படிச்சுட்டு போனாங்க? காசு கொடுத்து தானே படிச்சுட்டு போனாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்கள போயிட்டு வாங்க இதை கொஞ்சம் சொல்லுங்க, இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, இதை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா, அதாவது அந்த அந்த ஆன் ட்ராக்ல இருக்கும்போது அது பண்றது ஓகே. படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா ஓகே ஓகே ரைட், எப்படி இருந்துச்சு நம்ம கேட்குறோம். ஆனா அவங்க படிச்சு முடிச்சுட்டு போய் அவங்க ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க இத்தனை வருஷம் முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட் தானே, வாங்க என்னோட முன்னாள் மாணவர் இங்க வந்து பேசுங்க, அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணி சில பண்ணும்போது சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. பிரச்சனைகளும் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நிறைய நடந்திருக்கு. அதாவது யாரோ ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணிடுவான், சாரோட படிச்சு நல்லா படிச்சுக்கோங்க, சூப்பரா படிச்சிருங்க, நான் சார்ட்ட தான் படிச்சேன், அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி அவன் படிக்கவே இல்லை. இது முன்னாடிலாம் நடந்திருக்கு. கமெண்ட் பண்ண உடனே நம்மளால அதான் நான் சொல்லல, நம்ம ஆளுக்கு எப்பவுமே இந்த குறுக்கு வழி சூப்பரா ஃபாலோ பண்ணுவானுங்க, நேர் வழி போகவே மாட்டான். படிச்ச உடனே என்ன பண்றது இவங்க, நம்மால் சும்மா இருப்பானா? இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை படிச்சா சூப்பரா இருக்கு, அருமையான கோர்ஸுங்க, அப்படி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க, என் வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சுங்க இப்படின்னு கமெண்ட் பண்ணான். நீங்க என்ன நினைப்பீங்க, அவன் உண்மையிலே படிச்சவனா படிக்காதவனான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவளுக்கு அப்படியே அவருக்கு பேசுறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவன் தட்டில் உள்ளதை பார்க்க மாட்டான், இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நேரடியாக பேச மாட்டான், அங்கே பார்க்கறது. ஆமாங்க, சம்பாரிச்சங்க அதுங்க இதுங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் இப்படி பேசி பேசி என்னங்க அதெல்லாம் நீங்க அங்க போய் படிக்க வேணாங்க, நானே சொல்லி தர்றேங்க, அங்க போயிட்டு எதுக்கு இவ்வளவுக்கு படிக்கிறீங்க அவ்வளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இவனுக்கு என்ன, அதான் நான் சொல்லல, குறுக்கு வழி. அதான் நான் சொல்றேனே, அந்த ரொம்ப சீப்பானவங்கள்ட்ட ரொம்ப உருப்படியான விஷயங்கள் கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன் பாருங்க. அப்ப இந்த குறுக்கு வழி சொன்னோன்னே அவனுக்கு என்ன ஆகும், அது ஈஸியா இருக்கும். ஓ சூப்பர், அப்படிங்கிறப்ப அங்க இவ்வளவு கட்டி பிடிக்கணுமா, இங்க இவ்வளவுதான் சொல்றாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் பணத்தை போட்டு விட்டுறது. பணத்தை போட்டு விட்டா அவன் படிச்சவனாவே இருக்க மாட்டான். கடைசியில அப்ப என்கிட்ட மெசேஜோ காலோ பண்றது, சார் உங்க ஸ்டூடெண்ட் சொல்லி இந்த கமெண்ட்டை பார்த்து நான் இவ்வளவு பணம் போட்டேன், அவர் வந்து இப்போ வரைக்கும் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்பாரு. அப்ப நான் கேட்பேன், என் ஸ்டூடெண்ட்னு எப்போ சொன்னேன்? நான் சொன்னேன்னா அவங்க கிட்ட என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்பேன். இல்ல சார் உங்ககிட்ட படிச்சேன் சூப்பரா இருக்கு அதுவா இருக்கு இதுவா இருக்குன்னு சொன்னாரே சார், அதுல கமெண்ட்ல சூப்பரா இருக்குன்னு சொன்னாரே சார், அதை நம்பி தான் நாங்க பணத்தை போட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப நான் கேட்பேன், சூப்பரா இருக்குன்னு சொன்னதெல்லாம் சரிதான், படிச்சேன்னு கூட சரிதான், கரெக்டா நீங்க எங்க படிச்சிருக்கணும்? உண்மையிலேயே படிக்கணும்னா எங்க படிச்சிருக்கணும்? அவர்கிட்ட படிச்சு ஸ்டூடெண்ட்ட படிச்சிருக்கணுமா, சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்ட்ட படிச்சிருக்கணுமா? எது சரியான அப்ரோச்னு கேட்பேன். இல்லை சார் உங்கள்ட்ட தான் படிச்சிருக்கணும். இல்லை சார் அவரு ரொம்ப கம்மியா தர்றேன் அதுவா தர்றேன் இதுவா தர்றேன்னு சொன்னார் சார், அதனாலதான் சார் நான் அவர்கிட்ட பணத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய வந்திருக்கு. அதனாலதான் நான் முடிவு பண்ணேன், ஐயா நீங்க படிச்சவனாவே இரு, நீ வந்து இங்க மார்க்கெட்டிங்லாம் பண்ணவே வேணாம், பெரிய தலைவலியா இருக்கு. நீ நீ உண்மையிலே எவன் படிச்சது எவன் படிக்கலன்னு எனக்கு தெரியும், புதுசா அந்த கமெண்ட்டை படிக்கிறவனுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய, அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது எல்லாமே மக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். மக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்களோ அப்படித்தான் நான் இருக்கேன், அதான் உண்மை. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால தான் நீங்க எவனும் இந்த பக்கம் வர வேணாம், என் வேலையை நான் பாத்துக்கிறப்ப. அதாவது என்ன அர்த்தம், நம்மளை நம்பி வர்றவளுக்கு நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, பாதிப்பு வந்துடக்கூடாது. இவன் பாட்டுக்கு பணத்தை இந்த மாதிரி 3 லட்சம் 4 லட்சம்னு 10 பேர் சேர்ந்து எங்கிட்டா கொடுத்துட்றானுங்க, கடைசியில அது ஒண்ணுமே வராதப்ப நம்மள பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறது. புரியுதா, நம்மள பஞ்சாயத்துக்கு கூட்டுறது. அது மாதிரி இப்போ என்னோட கிளாஸுக்கு வர்றவனுக்குலாம் என்ன பண்றது, ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் இன்டர் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ட்ரைனிங் எல்லாம் வர்றவங்களுக்கு. உன் வேலை என்னவோ அதை பாரு, கிராஸ் கம்யூனிகேஷன் பண்ணாத.
ஏன் எனக்கு கிராஸ் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியும் பிரச்சனை வந்திருக்கு. இவன் கிளாஸ்னா கிளாஸுக்கு உட்காந்து அதை தவிர எல்லா வேலையும் பார்ப்பாங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு. புரியுதா? உன்னால நான் கேட்டேன், என்னால நான் கேட்டேன்னு. அதை என்ன பண்ணுறது, இவங்க வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோமா, ஓ இங்கே இருக்கு அங்கே கொண்டு போய் ஒரு பணத்தை நான் ஒரு கம்பெனி பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன், என் நண்பர் சொன்னார், அங்கே கொண்டு போய் பணத்தை போட்டால் வருஷத்துக்கு 200% ரிட்டர்ன் தர்றாங்களாம், 300% ரிட்டர்ன் தர்றாங்களாம் அப்படின்னு. இவன் ஒழுங்கா விட்டுருந்தா கூட இவன் பாட்டுக்க படிச்சு அந்த இருக்கிறது 5000 10,000 இதுல போட்டு வாழ்க்கையில முன்னேறி இருப்பான். இவன் பேச்சை நம்பி அங்கே கொண்டு போய் போட்டு அங்க உள்ளதும் போயிடும். கடைசியில 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆகி அதுவாகி இதுவாகிட்டு ஏதாவது என்னது போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு பிரச்சனை போனா என்ன ஆகும்? கடைசியில உனக்கு இவனை எப்படிடா தெரியும், இவனை எப்படிடா தெரியும் கேட்டா, இந்த மாதிரி ஒருத்தர் நடத்தினாரு கிளாஸ், அங்க போய் மீட் பண்ணிக்கிட்டான், போன் எனக்கு வரும் திடீர்னு அங்க இருந்து, இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து பேசுறோம், அந்த இடத்துல இருந்து பேசுறோம், இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுமா, தெரியுமே சார், நல்லா இந்த மாதிரி பிரச்சனையை சொல்றாங்க அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் அதை பத்தி எனக்கு தெரியாது. அவங்க நம்ம ப்ரொஃபைல் எல்லாம் கேட்டவுடனே அவங்க வச்சிருவாங்க. புரியுதா? இந்த மாதிரி. அதனாலதான் சொல்றது, ஐயோ அப்பா, இது நம்ம, அதாவது நம்ம நினைச்சதை தவிர எந்தெந்த ரூபத்திலேயோ இருந்த நமக்கு பெரிய தேவையில்லாத தலைவலிலாம் வருது அப்படிங்கிறதுனாலதான் நான் என்ன பண்றது, இதை பெரிய அளவுல நான் சொல்லலையா, ரொம்ப என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நான் வச்சுக்கிறது. அம்மா நிறைய பேர்லாம் கேட்பாங்க, இந்த கிளாஸ் ஏன் நீங்களே எடுக்கிறீங்க, இவ்வளவு நேரம் கத்துறீங்களே, ஆளெல்லாம் வச்சுக்கிட்டான்னா, 2 அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டான்னு, அசிஸ்டன்ட் சம்பளத்துக்கு தான் வேலை செய்வான். புரியுதா? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் பிள்ளைக்கு அவனுக்கு வலிக்கிற மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு வலிக்காது. நீங்க என்ன நம்பி வர்றீங்கன்னா என்ன ஆகும், எனக்கு தான் அந்த அக்கறை இருக்கும், எனக்கு தான் ஐயோ என்ன நம்புறாங்கன்னு தெரியும், என்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த அக்கறை இருக்காது. புரியுதா? நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவர் சீரியஸா அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வழி, புரியுதா? அஜாக்கிரதையா பதில் சொல்லுவாங்க, ஏனோ தானே இருப்பாங்க. அதானே சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியுன்ற மாதிரி. அதே மாதிரி என்னன்னா, என்ன நம்பி வர்றீங்கன்னா எனக்கு இருக்கிற அந்த அக்கறை எனக்கு வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட இருக்காது. அதனாலதான் நான் என்ன பண்றது, இன்னைக்கு வரைக்கும் என்னால எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் வச்சுக்கிறது. ஓவர் ப்ராமிஸ் பண்றது இல்ல, இதை கமர்ஷியலா கொண்டு போறது இல்ல, மார்க்கெட்டிங் பண்றது இல்ல, எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன். அதுவுமே சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குன்னா தான் அதையே நான் ஷேர் பண்ணுவேன். இல்லைன்னா அதையும் கூட நான் பண்ண மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்டோட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா நான் ஷேர் பண்றேன்னா கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அவங்க வரட்டும் வராமல் போகட்டும், கான்ஃபிடென்ட், இது தொழில் தான், உண்மைதான், இது தொழில் தான்ற அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபர்தரா, ஓ இந்த இது வரைக்கும் இந்த வீடியோ அவங்க ஏனோ தானு பார்க்குற நபரா இருந்தா கூட இது ஒரு தொழிலா பார்ப்பாங்க. அப்ப இது தொழில் தான் ஒருத்தனை நல்லவனா பார்த்தாதான் அவங்களோட நம்ம என்ன பண்ணுவோம், பழகவே ஆரம்பிப்போம். இவன் திருடனா இருப்பானோ, இவன் ஒரு மாதிரி ஆளை பார்த்தாலே சரியில்லையே, பஸ்ல போகும்போது இல்லை ட்ரெயின்ல போகும்போது இல்லை ஃப்ளைட்ல போகும்போது ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற ஆளை பார்க்கும் போதே நமக்கு இப்போ ஒரு பார்வையே சரியில்லை நமக்கு, நம்ம வந்து ஒரு மாதிரி அவங்கள நினைச்சுக்கிட்டே பார்க்குறோன்னா நம்ம மனசு விட்டு பழகுவோமா, பழக மாட்டோம். அதனாலதான் சொன்னேன், அதிகபட்சம் இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன், மற்றபடி பெருசா ஒன்றும் அதுல இருக்காது. அதான் சொன்னேன், ஒரு விஷயத்த நீங்க அதான் அடிக்கடி ஓப்பனா சொல்லுவேன் பாருங்க, இந்த சேனலை பாருங்கன்னு சொல்றத விட வேணான்னு தான் நான் அதிகமா சொல்லுவேன். ஏன்னா புரிஞ்சு வந்தா தான் இது யூஸ் ஆகும். புரிஞ்சு டிராவல் பண்ணா தான் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஃபேமிலிக்கு புரியாம டிராவல் பண்ணலாம், ஆனா அது ரொம்ப சகிச்சுக்கிட்டு பண்ணணும். அதுல ஒரு உப்புச்சப்பே இருக்காது, சும்மா ஏதோ கடமைக்கு இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமானா கட்டாயம் இருக்காது, அது டோட்டலி வேற கேஸ். அது வேற வழி இல்லாம டிராவல் பண்றது. அதே மாதிரிதான் இதுல வந்து எந்த இடத்துலயும் மார்க்கெட்டிங் இருக்காது. இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வெறும் சாம்பிள் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்றது, இதை வந்து பெரிய அளவுல சும்மா அளவா வச்சுக்கிறது, சும்மா ஒரு இனத்துல இல்லாட்டி எனக்கு இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாதா, யோசிச்சு பாருங்க. என்ன பெரிய அளவில் கமர்ஷியலாக கொண்டு போக தெரியாதா, யூடியூப்ல என்னது டைய கட்டிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அழகா இதை வந்து நீங்கள் உங்கள் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடு வர்ற மாதிரி எனக்கு பண்ண தெரியாதா, இல்லை பெரிய டிவி சேனலில் போய் இன்னைக்கு நான் ஸ்லாட் வாங்கி பேச தெரியாதா, இல்லை எனக்கு பேச்சே வரலையா, சொல்லுங்க. அழகா பேசலாம், ஸ்லாட் வாங்கலாம். அதான சொல்லல, நாளைக்குங்கிறதே எனக்கு அதிகம்தான் என்னோட பொட்டென்ஷியலுக்கு. இன்னைக்கு கூட நான் 5 லட்ச ரூபா கட்டி பெரிய டிவி சேனல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லாட் வாங்கி பேச முடியும். ஆனா அதெல்லாம் எனது கமர்ஷியல். 5 லட்ச ரூபா நான் இங்கே கட்டினேன்னா அந்த செலவெல்லாம் உங்க தலையில தான் வைப்பேன். உண்மையிலேயே என்னது ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் இதை ஒரு ஒரு சோசியலைஸா பண்ண முடியாது. எல்லா சார்ஜும் நீங்க தான் கொடுக்கணும். புரியுதா? அதுக்கான அவ்வளவு சார்ஜும் அந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது என்னன்னா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் தாண்டி போயிட்டேன். ஆனா அடிக்கடி சொல்றதான்,
இதை வச்சு கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கணுங்கிற அந்த ஸ்டேஜில் இல்லை இப்போ நான். இப்போ நான் பெரிய என்ன சொல்கிறது, நிறைய கிளைண்ட்டோட அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறது, பெரிய பெரிய கம்பெனிக்கு ஆஃப்லைன் அனலிஸ்ட்டு அந்த மாதிரி போயாச்சு. அதனால் இது எனக்கு இது வந்து பிடிக்கும். ஆனால் அதான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறது. புரியுதுங்களா? நான் அதாவது என்ன அர்த்தம்னா, இதை பற்றி பேசும்போது நான் என்னையே மறந்துடுவேன். இவங்க காசு கொடுத்துருக்காங்க, கிளாஸில் பேசுகிறோம் அப்படிங்கிறதும் கிடையாது. இங்கேயும் என்ன எனர்ஜியில் பேசுகிறோன்னா அதே எனர்ஜி தான் கிளாஸில் இருக்கும். கிளாஸில் என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் இங்கே இருக்கும். மொத்தத்தில் இது எனக்கு பிடிக்கும். அதனால தான் எந்த இடத்துல வேணாலும் என்னை மறந்து பேசுவேன். அதாவது என்ன அர்த்தம், என்கிட்ட என்னெல்லாம் தெரியுதோ அது என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணும், சொல்லிக் கொடுத்துடணும், சொல்லிக் கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் பேசுவேன். சரி, ஓகே. நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ என்னன்னா, இது பாருங்க, இப்போ இது கீழே உடச்சி கீழே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த லோவில் கொண்டாந்து வைக்கலாம். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு வந்து இந்த இதோட 50% நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி இன்னும் கீழே அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. ஃபர்தராக போகணுன்னா என்ன பண்ணணும், இது போய் இங்கே இது வரைக்குமாவது போயிட்டு அக்ரெசிவாக கீழே வரணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தாண்டி இன்னும் கீழே போச்சுன்னா எங்கே போகும்? 50 நிமிஷம் பேசியிருக்கோமா இப்போ வரைக்கும்? ஓகே. அப்போ இதை தாண்டி கீழே போனால் எங்கே போகும்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவரோட ட்ரா பண்ணலாம். அப்போ 4 ஹவரோட 50% எங்கே இருக்குது? அதையும் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிருச்சு. 4 ஹவரோட 50% கிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ நேற்று நம்ம பார்த்தோம், இந்த இந்த இடத்துக்கு ஐ மீன் அக்ரெசிவாக வந்திருக்கு. ஸோ இதோட 50% மேலே இங்கே இருக்குது, 4 ஹவரோடது இங்கே இருக்குது. அப்போ 4 ஹவரோட 50%, 1 ஹவரோடது இந்த ஏரியாவில் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதை தாண்டிச்சுன்னா கட்டாயம் கீழே சோர்ஸுக்கே போயிடும் அப்படின்னு சொன்னோம். சோர்ஸுக்கே வந்துருச்சு. நேற்று நான் சொன்னேன், அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட்டு 1 மினிட்டோடையாவது, நான் இதெல்லாம் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, 1 மினிட்டோடாவது உடைக்கணும், 5 மினிட்டுக்கு போகும். அது 1 மினிட் அளவுக்குலாம் போகாமல் 4 மணி நேரமாக சும்மா மேலே 1 மினிட் தாண்டி போகிற மாதிரி போயிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே கீழே மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா கட்டாயம் இதை உடைக்கும். லோ உடைச்சதுன்னா ரொம்ப அக்ரெசிவாக போகும். இதுக்கு முன்னாடி அதிகபட்ச ரெட் கலர் கேண்டில் எது இருக்கோ அது மாதிரி ஒன்று போடும். தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக 3க்கு மேற்பட்ட ரெட் கலர் கேண்டில் வரும். 1 ஹவரில் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் வந்தே தீரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அடுத்து, இதை உடைச்சதுன்னா எங்கே போகும்? இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம். அப்போ உடைச்சா எங்கே போகும்? 4 ஹவரோட 50%. இதுக்கப்புறம் பெரிய ஃப்ரேம் என்ன இருக்கோ அப்கிரேட் பண்ணி பார்க்கும்போது அடுத்த 4 ஹவரோ இல்லை அடுத்து அதுக்கு கீழே உள்ள பவுண்ட்ரியோ பேஸோ 100 0 அந்த லைனுக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை நோக்கி இப்போ வந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக இதான் விஷயம். இப்போ என்ன அர்த்தம், இதை நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டேக்கு போய் பார்க்கலாம். டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தா தான், டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெட் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக டேயோட பேஸு. புரியுதா? சொன்ன ஞாபகம் இருக்கா? 4 ஹவரோட எப்படி 50% இருக்கோ டேயோட 50 உடச்சி எங்கே நிற்குது பாருங்க. கரெக்டாக நேற்று டேயோட பேஸுக்கே மார்க்கெட் வந்து சாரி முன்னாடி வந்தது. இப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த டேயோட பேஸ் இருக்குல்லையே, அடுத்து என்னணும் இதை உடைச்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டேயோட பேஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஏரியாவில் உள்ள பாடி விக்கு, இது பாடி விக்கு, இந்த பாடி விக்குக்குள்ளே பாடி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது, இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்போ இதோட பாடி விக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் அதுதான் இருக்குது. இந்த இதோட டோட்டல் 50% எது 50. இப்போ 50 முடிச்சா என்ன வரும், அடுத்து 75, அடுத்து என்ன வரும் 100 வரும். அப்போ எந்த இடத்துலலாம் பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், இன்னும் கீழே வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து ஓவரால் கீழே வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ மேலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபியூலெல்லாம் பத்துமா? இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அப்போ ஃபியூலெல்லாம் பத்துமா? கண்டிப்பாக ஃபியூலெல்லாம் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஃபியூலை போட்டுட்டு இன்னும் ட்ராவல் பண்ணணும். அப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹையர் லோவுக்கு நான் வரைகிறேன். கரெக்டாக இது 1 ஹவர். அப்போ என்ன பண்ணணும், எங்கே பக்கத்தில் பெட்ரோல் பேக் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எங்கே பண்ணணும், டவுன் கிரேட் பண்ணி போகணும். அப்போ 1 ஹவருக்கு கீழே என்ன இருக்குது, 15 மினிட் இருக்குது. அப்போ 15 மினிட்டு இப்போ டவுன் கிரேட் பண்ணால் அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது, அப்போ என்ன இருக்குது 15 மினிட்டும் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணி போனால் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க, இன்னும் டவுன் கிரேட் பண்ணி போனால் 5 மினிட்டு 5 மினிட்டு கவனிங்க, அதிகபட்சம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 5 மினிட்டு என்ன நடக்குது பாருங்கள், அதிகபட்சம் லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ 5 மினிட் பார்த்தீங்கன்னா இந்த இடம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கையிலே நேற்று என்ன பண்ணியிருக்கு, மெதுவாக வந்து 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 இந்த 5 மினிட்டோட 50% வந்து இங்கே ஃபியூல் அடிச்சுட்டு என்ன பண்ணும், இதை கீழே வந்துச்சு அப்படின்னா
இந்த பாடி விக்கை தாண்டி அக்ரெசிவாக கீழே போகணும். புரியுதா? நான் தான் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப தூரம் காரு பெட்ரோல் இல்லாமல் போக முடியாது. நேற்று தெளிவாக சொன்னேன். ரொம்ப தூரம் காரு பெட்ரோல் இல்லாமல் போக முடியாது. காருங்கிறது ப்ரைஸு, பெட்ரோலுங்கிறது வால்யூம். அப்போ அந்த வால்யூம் சேரணும். அப்போ மேலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா கீழே போக 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 என்ன ஆகும்? செல் வால்யூம் கம்மியாயிட்டே வரும். கண்ட்ரோல் ஆஃப் இயர் முடிஞ்சுன்னா ரீட்டைலர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. அப்போ யார்கிட்ட இருக்கும்? அந்த மொத்தமும் பெரிய பணக்காரன்ட்ட அந்த இது எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். கண்ட்ரோல் ஆஃப் இயர் முடிஞ்ச உடனே. புரியுதா? அவங்கள பயங்காட்டுறதே பயங்காட்டி வாங்குறதுக்கு தானே. அப்போ அது முடிஞ்சோடனே பெரிய பணக்காரன்ட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். மறுபடியும் என்ன ஆகும்? மார்க்கெட்டு வெயிட்டேஜ் பெரிய பணக்காரன்ட்ட இருக்கிறனால அந்த வெயிட்டை தாங்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மார்க்கெட் ஸ்மூத்தாக மேலே போகும். மேலே போனோன்னு என்ன வரைக்கும் போகும்? இந்த ஃபியூல் பாயிண்ட்டு. அப்போ இந்த 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 50% லைனுக்கு மேலே ஓவர் வேல்யூ, 50%க்கு மேலே கீழே அண்டர் வேல்யூ. இந்த ஓவர் வேல்யூ கிட்ட போன உடனே இங்கே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? பெரிய பணக்காரங்க விட்டுருவாங்க. அது ரீட்டைலருக்கு மறுபடியும் அவங்க தலையில் வச்சு வெயிட்டேஜ் தாங்க முடியாமல் மறுபடியும் கீழே வரணும். அதனால தான் சொன்னோம் இந்த 50%ங்கிறது முக்கியமான முடிவு எடுக்கிற இடம். அப்போ இந்த முக்கியமான முடிவு இருக்கிற இடத்துல அப்போ மார்க்கெட்டை கொஞ்சம் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணணும். 0, 100, 50 இதுங்கிறது மேஜர் பவுண்ட்ரி, மேஜர் ப்ரைஸ் ஜோன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இடத்துலலாம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன நடந்திருக்கு? 1 ஹவர். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் 1 ஹவருக்கு போயிட்டு இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இங்கே இருக்குது மார்க்கெட்டு. அதாவது ஏற்கனவே 1 ஹவரோட 50% தாண்டி வந்திருக்கு. இப்போ மேலே போனால் 1 ஹவரோட நோக்கி போகணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 1 ஹவருக்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் 5 மினிட்டு, 15 மினிட்டு எல்லாமே மார்க்கெட் இப்போ கீழே இருக்குது. அப்போ என்ன ஆகணும்? மேலே போனால் அட்லீஸ்ட் இது கீழே தான் வரப்போகுது. நான் என்ன பண்ணும்? இந்த ஏரியாவுக்காவது போயிட்டு இங்கே போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு நீங்கள் இது கீழே தான் வரப்போகுதுன்னா இங்கே போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் என்ன ஆகும்? கீழே வந்து இதை உடச்சி அவுட் சைடு வச்சு மறுபடியும் மேலே உடைக்க முடியாமல் கீழே போகும். புரியுதா? இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தான் சப்போர்ட் இருக்குன்னு ரெடியாக இருப்பீங்களே, அங்கே ஒரு பை மாதிரி காட்டும். தொட்டுட்டு போகும். எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. தொடாமல் போகும், உடைச்சிட்டு போகும். 3 விஷயம் பண்ணும். எல்லாமே நான் ஆரம்பத்துலேருந்து 3 விஷயமாக தான் சொல்லித்தரேன். தொட்டுட்டு போகும், தொடாமல் போகும், தொடாமல் போகும், தொட்டுட்டு போகும், உடைச்சிட்டு போகும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான். அப்போ குறைஞ்சபட்சம் இங்கே ஃபியூல் போடும். அப்போ இங்கே ஃபியூல் போடுச்சுன்னா என்ன பண்ணும்? அடுத்து இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இது எந்த இதோட இது? 5 மினிட்டு. 5 மினிட்டோடனா 5 மினிட் எதுக்கு ட்ரா பண்ணுறீங்களோ அதோட கேண்டில் அனாலிசிஸ் தான் பண்ணணும். புரியுதுங்களா? அதோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். கவனிங்க. இப்போ இது 5 மினிட்னா 5 மினிட்டோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கிளாரிட்டி இருக்கும். புரியுதா? யாருக்காவது என்னது ஒரு குழந்தைக்கு காமிச்சு சட்டையை வாங்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த சட்டையை போட முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த சட்டை யாரோட அளவோ அவங்க தான் போடணும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரேமுங்கிறத என்ன அர்த்தம்? நம்ம இந்த பவுண்ட்ரி. அப்போ 0, 50 அப்படின்னு பவுண்ட்ரி வரைச்சிருக்கல. இந்த பவுண்ட்ரி யாரோடது? இந்த லைன் யாரோடது? 5 மினிட். அப்போ 5 மினிட் கேண்டில் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இதை இன்னும் இப்படி உடச்சி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதிகபட்சம் போன பாடி எது? இது. அதிகபட்சம் போன வீக் எது? இந்த ஏரியா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகபட்சம் போன பாடி இது, அதிகபட்சம் போன விக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அது குறைஞ்சபட்சம் மறுபடி இதை தாண்டி போனால் மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கே வர முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்போ இது மட்டும் தானா? அதான் நான் சொன்னேன். எல்லா நேரமே அதுக்காக 5 மினிட்டே போகுமா? அதாவது என்ன அர்த்தம்? இது மேலே போனால் அதிகபட்சம் இதுலேருந்து இது வரைக்கும் போகணும். இது 5 மினிட்டு, இது 15 மினிட்டு, அண்ட் தென் 1 ஹவர். 1 ஹவர் வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதிகபட்சம் இது டு இது பவுண்ட்ரி. அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து 1 மினிட்டையும் தொட்டுட்டு வரலாம், 5 மினிட்டையும் தொட்டுட்டு ஃபியூல் போட்டு வரலாம், இல்லை 1 ஹவரையும் தொட்டு ஃபியூல் போட்டும் வரலாம். எப்படி வேணாலும் முடிவு பண்ணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதான் நான் சொன்னேன். அதோட வேலையை செய்யும். ஆனால் குறிப்பிட்டு இந்த பவுண்ட்ரியில் தான் செய்யும்னு நினைக்கக்கூடாது. ஏமாந்து போயிடுவோம். அப்போ குறிப்பிட்டு இந்த பவுண்ட்ரியில் தான் செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நேற்று இருக்கையில் என்ன இருக்கும்? 5 மினிட்டு மேலே இருந்திருக்கும். இப்போ 1 மினிட்ல போயிட்டு ஃபியூல் போட்டு வருது. சரி, ஓகே. நம்ம கரண்ட் மார்க்கெட்டே எடுத்துப்போம். அப்போ கரண்ட் மார்க்கெட்டில் அதிகபட்சம் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட்டோட 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ பாருங்க, 1 மினிட்டோட அளவுக்கு போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு என்ன வருது? 1 மினிட் அளவுக்கு வருது. நான் நேற்று சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த 1 மினிட்டை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வரும். கீழே தான் வரும்னு கிடையாது, அதை தாண்டி கீழே மெயின்டைன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இப்போ இதுதான் சோர்ஸு. அப்போ இதை தாண்டி மெயின்டைன் பண்ணக்கூடாது. இன்னும் வேணும்னா
1 மினிட் கூட தேவையில்லை. இதுலேயே சப் பவுண்டரி வரைங்க. இது அதிகபட்சம் கீழே வந்தால் எது வரைக்கும் வரலாம்? இந்த 50% வரைக்கும் வரலாம். துல்லியமாக வந்திருக்கா? அதான் நான் சொன்னேன், ட்ரெண்டுக்கு வரைஞ்சிங்க, வி பேட்டர்னுக்கு வரீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 மினிட் அது இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் ஊர் சுற்ற தேவையில்லை, இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு 5 மினிட்டு அதோட 50% லைனுக்கு ஃபியூல் போட போகுது. 5 மினிட் நோக்கி போகும். இது இது போனால் என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இதோட 50% வரைக்கும் வரலாம். இந்த 50யை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இந்த பாடி வீக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 5 மினிட்டு, இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாது. கிளியராக இருக்கா? எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் இந்த இடத்துல எவ்வளோ போராடி இருக்காங்க தெரியுதா? திரும்ப 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 ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுதா? அதுக்கப்புறம் தான் அப்படி லேண்டிங் ஆயிருக்கு. ஃப்ளைட் அப்படி டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு லேண்டிங் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள், ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இங்கே போச்சு, அப்படி லைட்டாக தூக்கியிருக்கு, மறுபடியும் லேண்டிங் சேம் பிளேஸில், இப்போ டேக் ஆஃப், இப்படி போகும் மார்க்கெட்டு. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சார்ட்டை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது, கதை புக்கு படிக்கிற மாதிரி. அவ்வளோ பேசும் சார்ட்டு உங்களோட. அதான் நான் சொல்கிறேன், சார்ட்டு உங்களோட பேசும். சார்ட் உங்களோட பேசும், அது புரியாது. அதான் நான் சொல்லலை, நீங்கள் அந்தளவுக்கு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணி பழகி பார்த்தா தான் தெரியும். புரியுதுங்களா? சார்ட்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் உயிர் இல்லை, ஆனால் எமோஷன் சார்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளோட எமோஷன் தான், ரீட்டைலர் பணக்காரனோட எமோஷனோட பிக்சர் தான் இந்த படம். கட்டாயம் அதில் உயிர் இருக்குது, அதில் ஒரு எமோஷன் இருக்குது. ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, அந்த எக்ஸ்ரேக்கு என்ன உயிராக இருக்குது? கண்டிப்பாக உயிர் இல்லைல்ல. ஆனால் அந்த எக்ஸ்ரேயை பார்த்து தானே உயிருள்ள மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கரெக்டா? அதே விஷயம்தான் இங்கே. சார்ட்டுங்கிறது உயிர் கிடையாது, ஆனால் இந்த சார்ட்டோட எமோஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன அர்த்தம், அதை புரிஞ்சாதான் அது பிடிக்கவே ஆரம்பிக்கும். அப்போ புரியாமல் பிடிக்கிறதுங்கிறது வந்து பிடிக்கிறது கிடையாது, அது சும்மா பிடிச்ச மாதிரி இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலிக்கு அதே மாதிரி தான். அப்போ அந்த எமோஷன்ஸ், உயிர் இல்லாத அந்த எமோஷனை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உயிரோடு இருக்கிற மனுஷங்களோட எமோஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து உயிரோடு இருக்கிற மனுஷன் அடுத்து இதுதான் பண்ணுவான்றது தெரிஞ்சிடும். அதை தான் நான் சொன்னேன், அடுத்து இதுதான் பண்ணுவான், இது 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 நடந்தால் அடுத்து இந்த படத்தில் இது நடந்துச்சுன்னா அடுத்து இதான் நடக்கும் அப்படிங்கிறது. அதை தான் சொன்னேன், சார்ட்டு உங்களோட பேசும். அது மாதிரி நான் அடிக்கடி இன்னொரு விஷயம் சொல்லுவேன், சுவிட்ச் போட்டால் லைட் எரியும் அப்படின்னு. சும்மா சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி தான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது. நீங்கள் உட்காந்துட்டு நிறையெல்லாம் போட்டு அலட்டிக்க தேவையில்லை. அதை நான் சொன்னேன்ல, அடிக்கடி சொல்லுவேன், இது பச்சை கலராக சிகப்பு கலரான்னு உங்களுக்கு பார்க்க தெரியுமா? நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, சார் நான் படிப்பறிவு ரொம்ப கம்மி சார், நான் லேப்டாப்பே தொட்டதில்லை சார், நான் பார்த்ததே இல்லை சார். நான் தைரியமாக சொல்லுவேன், உங்களுக்கு பச்சை கலரா சிகப்பு கலரான்னு பார்க்க தெரியுமா? நீங்கள் வாங்க, நான் உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மை அதுதான். தொழிலுக்காக படிப்பறிவு தேவையில்லை, பகுத்தறிவு தான் தேவை. புரியுதுங்களா? தொழில் தெரிஞ்சா பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிட்டா யார் வேணாலும் பண்ணலாம். இவ்வளோதான் விஷயம். இது எத்தனையோ சாதனைகளை சொல்லலாம். இந்த மாதிரி அடிப்படை எஜுகேஷன் இல்லாதவங்களை எத்தனையோ பேரை சொல்லலாம். இந்த பேட்சில் கூட நேற்று ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நண்பர் விவசாயி, அவங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க, அவங்க அவங்க பண்ணியிருக்காங்க. நான் நேற்று கூட சொன்னேன், அவர் அமெரிக்காவில் சிட்டிசன், ஐ மீன் துபாயிலலாம் சிட்டிசன் ஆகணுமா. புரியுதா? அப்போ யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு விவசாயிக்கு, நான் துபாயில் என் குடும்பத்தோட வாழ்றதுக்குள்ள, நான் பிறந்ததுலேருந்தே கிராமத்தில் தான் சார் இருந்திருக்கேன், நான் என் லைஃபுக்குள்ளே நான் போய் வெளிநாட்டில் என்ன செட்டில் ஆகணும் அப்படின்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரண ஒரு விவசாயிக்கு வருமானு. வாழ்க்கையில் டூர் போனேன்னு சொன்னால் கூட ஓகே, நான் எப்படியாவது அமெரிக்காவை சுற்றி பார்த்துட்டு வந்துடணும், துபாய் போயிட்டு வந்துடணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அங்கே போய் அவர் செட்டில் ஆகணும்னு சொல்கிறான் பாருங்க, இந்த கான்ஃபிடென்ட்லாம் சாதாரணமாக கொடுக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், இதுதான் நெஜத்தில் ராஜா. நெஜத்தில் ராஜாவாக இருக்கிறவன் இப்படி தான் திங்க் பண்ணுவான். நாடகத்துக்கு ராஜா இருக்கிற என்ன பண்ணுவான், ஒரு தடவை நான் டூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த துபாயை போய் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. இதுதான் நாடகத்துக்கு ராஜா, எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதான் நான் சொல்லலை, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிற ஆளாக கூட இருப்பீங்க, உங்களுக்கு கூட இந்த மைண்டில் வந்திருக்குமா, நான் போய் துபாயில் செட்டில் ஆகணும்னு? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இது. முதல்ல இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கணும், இந்த வார்த்தையை சொல்றதுக்கே இந்த தொழில் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் அவருக்கு. இது இதுல நான் சம்பாரிச்சிருவேன், இது ஏன்னா ஒரு அதெல்லாம் பார்த்துட்டாரு, கண்கூடா ட்ரைனிங்ல பார்த்துட்டாரு. பார்த்ததுனால என்ன ஆகுது, அவரை மீறி வருது. அதான் விஷயம். அதனால அதுதான் உண்மை. அப்ப கவனிங்க, அப்ப என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா இதோட 50% லைன் வரைக்கும் இங்க வந்துட்டு இப்ப என்ன பண்ணுது, வர முடியாம போகுது. அப்ப இதை இன்னும் டவுன்கிரேட் பண்ணுங்க,
பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது என்ன டவுன் கிரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50 இங்கேருந்து போச்சு 50% வந்துச்சு, அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ இது மேலே தான் போகுதுன்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்துச்சு இல்லையா, இது மேலே தான் போக போகுதுன்னா இந்த 50% இங்கேருந்து இப்போது செல்லர் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த 50% லைனை தாண்டி மேலே போகணும். இதை தாண்டி மேலே போயிருக்கா, கவனிங்க, இங்கே தான் விஷயம் இருக்குது. இப்போ இது மேலே இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி திரும்ப திரும்ப வருது. அதாவது என்ன இருந்துச்சு, இது மேலே தாண்டி போய் லாஸ்ட்டாக எங்கே பாடி விக்கு வச்சுச்சோ அந்த ஏரியாவை தாண்டி, கவனிங்க, இந்த லாஸ்ட்டாக எங்கே பாடி விக்கு இருக்குது, இந்த ஏரியா இருக்குது, இந்த ஏரியா தாண்டி பாடி விக்கு வைக்க முடியாமல் என்ன ஆகுது, அடித்து 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 கீழே இறக்குது. அப்போ இது என்ன பண்ணக்கூடாது, சரி அப்படி அடித்து கீழே இறங்குறது எது வரைக்கும் வரலாம், இப்போ இந்த கையலோட வரீங்க 50% வரீங்க தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கையலோட 50% வரைஞ்சிங்கன்னா பாருங்கள், இப்போ இதை தாண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இதை வச்சு இந்த இடத்துல நீங்கள் 2 நாள் பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கவனிங்க, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ தாண்டி வந்திருக்கு, இப்போ இதை தாண்டி வந்திருக்கா, தொடாமல் திரும்பி இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், விக்கு தான் தொட்டிருக்கு, பாடி தொடலை. அடுத்து என்ன பண்ணிருக்கு, தொட்டுட்டு திரும்பி இருக்கு. அப்போ இதை ரீட் பண்ணுங்க, உடச்சி ரீட் பண்ணுங்க. தடவை விக்கு வச்சுச்சு, விக்கை தாண்டி பாடி வச்சுச்சு, அப்போ அடுத்து என்ன பண்ணுச்சு, வச்சது சரிதான், மறுபடியும் என்ன பண்ணியிருக்காது, ஏற்கனவே இருக்கிற பாடி விக்கு எங்கே இருக்கோ, ஏற்கனவே எங்கே விக்கு இருக்கோ அதோட பாடி எங்கே இருக்கோ அதை தாண்டி மறுபடியும் மார்க்கெட் போகக்கூடாது. போச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும், இந்த சோர்ஸுக்கே போயிடும். இப்போ சோர்ஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுது, அங்கே ரீட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுது, ஏற்கனவே இங்கே இருந்தால் பாடி விக்கு எங்கே இருக்கோ, இது தலையில் இங்கே இருக்கையில் இங்கே பார்க்குறீங்க, இங்கே இருக்கையில் அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, பாடி விக்கை தாண்டி கீழே வரக்கூடாது. வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸுக்கே வரும். அப்போ கவனிங்க, அப்போ இதோட 50% தாண்டி மறுபடியும் இங்கே வருது. இப்போ என்ன பண்ணுது, போயிட்டு போக முடியாமல் வருது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி வெளியில் கேண்டில் வைக்கக்கூடாது. இல்லை அப்படியே அதிகபட்சம் பார்த்தாலும் இது வரைக்கும் வரலாம். அப்படி உடைச்சது வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதோட சோர்ஸுக்கே வந்துடும். அதனால தான் சொன்னேன், மார்க்கெட் அதிகபட்சம் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 1 ஹவரை பார்த்தே சொல்லிட்டேன். சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, புரிஞ்சுங்களா இந்த விஷயங்கள்லாம். சரி, அடுத்து என்ன நடக்குது கவனிங்க. இப்போ இந்த மொத்த ஏரியாலையும் மார்க்கெட் எல்லாத்தோட 50% இங்கே பாருங்க, இங்கே ஒரு 50% இருக்கு, இங்கே ஒரு 50% இருக்கு, இங்கே ஒரு 50% இருக்கு. அப்போ இந்த மூணுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் மொத்தத்தில் ஒரு ஓ பேட்டர்னில் இருக்கு. ஓ பேட்டர்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் சுருங்குது. அப்போ சுருங்குச்சுன்னா என்ன ஆகும், இதோட சோர்ஸ் இங்கே இருக்கு, இதோட சோர்ஸ் இங்கே இருக்கு, பிளாஸ்ட் ஆகி இதை தாண்டி போகும், இல்லைன்னா பிளாஸ்ட் ஆகி இதை தாண்டி போகும். அவ்வளோதான் விஷயம், மார்க்கெட் சுருங்குது அப்படிங்கிறது. சரியா, அதான் சொன்னேன், 1 ஹவர் பார்த்து இன்னும் பிட்காயின் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் மார்க்கெட் மேலே போக முடியாமல் மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா, மேலேன்னா என்ன அர்த்தம், இந்த 5 மினிட்ஸோட அளவுக்காவது போயிடணும். போச்சுன்னா மறுபடியும் போயிட்டு ஸ்ட்ராங்காக கீழே வரும். அப்படி மேலே போக முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மார்க்கெட் என்ன ஆகும், கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான பவுண்ட்ரி எது, அதிகபட்சம் இது டு இது, இது டு இது, இதை தாண்டி மேலே போனால் தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே, இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் கீழே தான். இல்லாட்டா என்ன ஆகும், இடம் ஸ்ட்ராங்காக அக்குமுலேட் பண்ணி ஃபியூல் அடிச்சுட்டு மேலே ஸ்ட்ராங்காக போகணும். புரியுதுங்களா, அவ்வளோதான் விஷயம். அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே இதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட். அடுத்து 8 மணி நேரம் 24 மணி நேரம் அது தனித்தனி ரிசல்ட். நான் நேற்று சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம சின்னதாக உள்ளதை முதல்ல பார்ப்போம். ஒரே நேரத்தில் மொத்தமும் சொன்னால் நிறைய பேருக்கு, ஏன்னா அதில் பை இருக்கும் செல்லு இருக்கும். அப்போ ஸ்பெசிஃபைடாக நான் என்ன சொன்னேன்னு தெரியாது. ஸோ சின்னதாக முதல்ல கற்றுக்கோங்க. அடுத்து 4 மணி நேரம் எப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8க்கு போகலாம், அடுத்து 14க்கு போகலாம். ஆனால் எது ஈஸினா 24 கணிக்கிறது ஈஸி. நான் எப்போவுமே சொல்லுவேன், பவுண்ட்ரி வச்சு ஈஸியாக கணிக்கலாம். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே மழை வரும், அது கணிக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக வருமே, அதில் என்ன சாதனை அப்படிம்பீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்ச பட்சத்தையே சொல்கிறேன். பெருசுல இருந்து தான் சின்னதை கணிச்சு போகணும் புதுசாக பழகுறவங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப நுணுக்கமாக போகும்போது புதுசாக உள்ளவங்க நிறைய பயிற்சி பண்ணாமல், அதான் பயிற்சினா என்ன அர்த்தம், இந்த சேனல் உள்ளதை ஒவ்வொன்றையும் பார்த்து 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 என்ன பண்ணுவோம், இது வேலை செஞ்சுருக்கான்னு நீங்கள் உட்காந்து மைனூட்டாக அதை ஃபாலோ பண்ண தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பார்த்து பார்த்து புரியாது, பழகி பழகி தான் புரியும். பார்க்கறதுனால புரியாது, அதோட பழகணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கறது வேற பழகிறது வேற. ஒரு நாயை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை என்ன சொல்லணும், அதோட பழகணும். அதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடணும், அதை கூட்டிகிட்டு போகணும், அதோட விளையாடணும். அப்போ தான் அந்த நாய் என்ன உங்களை பார்த்து வாலாட்டும். சும்மா நாயை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நினைக்கும், இவன் நாயா நம்ம நாயானே தெரில, இந்த அளவுக்கு குறுன்னு பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி அது நினைக்கும். புரியுதா, அதோட பழகுனா தான் அது புரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சும்மா வெறுமனே விஷயமா இந்த யூடியூப் சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ இதை என்ன பண்ணணும், பழகணும். சரியா, அப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு, இதை உடைச்சது அப்படின்னா 1 செகண்ட் 50 மினிட்ஸ்.
1 ஹவர் கரெக்டுங்களா சார்? ஓகே ரைட். அப்போ என்ன நடக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். இப்போ நான் 1 ஹவரும் ஒன்ஸ் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதிகபட்சம் ஒரு 1 ஹவர் போயிட்டு மொத்தமாக பார்க்கலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இதை உடைச்சது அப்படின்னா கட்டாயம் இன்னும் அக்ரெசிவாக கீழே தான் போகும். இதே மாதிரி அக்ரெசிவாக வெர்ஷன் 2, என்ன ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னேன் வெர்ஷன் 2ன்னு. அப்போ இதை உடைச்சு ரொம்ப தூரம் போகாது. கவனிங்க, இதை உடைச்சு ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப தூரம் போனால் என்ன இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், இந்த ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம் அஃபீஷியலாக நான் சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் ஒரு விஷயம் சொன்னேன்னா எல்லா நாளும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். நீங்கள் எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். மொத்தமாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் அடிக்கிற இடம் அது இந்த இடம் தான். அப்போ இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சதுன்னா என்ன இடம் வரைக்கும் ஆயிரக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்காம மறுபடியும் இங்கே வந்துட்டு மேலே போய் ஃபியூல் போட்டுட்டு தான் ஃபர்தராக கீழே போக முடியுமே ஒழிய, அந்த இடத்துல இதுக்கு மேலே மார்க்கெட் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயர் நேற்று போட்டுருச்சு. அப்போ மறுபடியும் இன்னொரு 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயர் போட்டால் கூட என்ன நடக்கும், இந்த இடத்துக்கு தான் வரும். அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் ஓவரால் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. இது எல்லாமே நான் என்ன என்ன சொல்கிறேன், இன்ச் பை இன்ச்சாக நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு வர்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதா நான் சொல்கிறது? தொடர்ந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக எடுத்து பார்த்தா என்ன இருக்குது, அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட் டேர்மாக எடுத்து பார்த்தா என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கவனிங்க. இப்போ எல்லாமே இந்த பவுண்ட்ரிக்கு உள்ளே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 5 மினிட் இங்கே இருக்குது, 15 மினிட் இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், இதுக்கு மேலே தான் 1 ஹவரோட 50% என்ன இருக்குது. அப்போ என்ன ஆகும், இதை உடைச்சா மட்டும்தான் இன்றைக்கி மேலே போகும். அப்போ அடுத்த 4 மணி நேரத்துக்கான பவுண்ட்ரி இது. அப்போ அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட்டு இந்த பச்சை கலர், இந்த பச்சை கலர், இந்த பச்சை கலர், இந்த 3 பச்சை கலரையும் தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வச்சு அடுத்த 3 கேண்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு போகும். அப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி இங்கே ஃபியூல் அடிச்சுட்டு சல்லுன்னு கீழே வர்றதுக்கு, நான் குறிச்சேன் இல்லையா 1 ஹவரில் கீழே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்னைக்கு பிட்காயினோட டெக்னிக்கல் நிலைமை. இதுதான் நடக்க போகுது. புரியுதா? இதுதான் நடக்கும். எப்போவுமே நான் 100% ஒரு என்ன சொல்கிறது, ஓப்பன் மீடியாவில் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு ரூலு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதே நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்க. இது 100% நடக்கும் தெரிஞ்சால் நீங்கள் சும்மாவாக இருப்பீங்க, காசை வச்சுக்கிட்டு. ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவாக சொல்கிறேன், 20% வேலைகள் தான். நீங்கள் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தயவு செய்து மார்க்கெட் வந்து அதுக்காக இந்த இடத்துல இருக்கணும்னு கட்டாயங்கிறது, உடச்சிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு கூட மேலே வரும் மறுபடி. அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் தாங்குவீங்களா, அதான் விஷயம். புரியுதா? அது வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுவீங்களா, பிடிவாதமாக உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்குமா, அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா, இல்லை வராமல் போயிடுச்சு கீழே கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடனை உடனே வாங்கிட்டு ஒரு லாட்டு போட வேண்டிய இடத்துல சும்மா சொந்த காசுக்கு ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் 1 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா அவன் மார்ஜின் 10 டைம் தரானா, இதுவே பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு முழு காசையும் போடுறீங்க. 1 லட்சத்தை கொண்டு போயிட்டு 10 லட்சம் கொடுத்தா கூட 10 லட்சமா இன்னும் 20 லட்சம் தருவானா எவனாவது புரோக்கர்னு தேடிட்டு இருக்கீங்க. அப்போ போட்டு என்ன பண்ணும், டக்குன்னு சும்மா ஒரு கேண்டில் எக்ஸ்ட்ரா வச்சா கூட உங்களுக்கு என்ன ஆகும், பெரிய பதட்டத்துக்கு ஆளாயிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மார்க்கெட் வந்து விட்டுருவீங்க. இப்போ இன்னைக்கு கூட ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு, நான் முடிஞ்சால் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு பிரதர் சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரேடுனா என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி யாரோ சொன்னா எவனோ சொன்னான்னா $50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. 50,000 டாலர், சிங்கப்பூர் டாலர் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் டாலர் தான், இந்திய ரூபா கிடையாது. 50,000 என்ன ஆயிடுச்சு, 2-3 நாளைக்குள்ளே நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அது கேட்டேன், தெளிவாக கேட்கல. ஒரு 2-3 நாளைக்குள்ளே அந்த பணம் போயிடுச்சு. 2-3 நாளைக்குள்ளே $50,000 என்னாச்சு, கணக்கு போட்டுக்கோங்க சிங்கப்பூர் டாலர் விலைக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டை பார்த்தாலே நடுக்கம் பிடிச்சிருச்சு. அதாவது என்ன அர்த்தம், படபடப்பாயிரும் அவர் சார்ட்டை பார்த்தாலே. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு எனக்கு பதட்டமாக இருந்த சார்ட்டை பார்த்தாலே எனக்கு பதட்டமாக இருக்கும், இப்போ எனக்கு சார்ட்டை பார்த்தாலே ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருக்குன்னாரு. புரியுதா? இதெல்லாம் அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சும்மா சாதாரணமாக சொல்ல வைக்க முடியாது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, ரிலாக்ஸாக இருக்குது. நானே அடிக்கடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அழகாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும், பணம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு கால் மேலே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் உண்மை தான். இதெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுற கிடையாது. ஆனால் பின்னணியில் அவ்வளோ உழைப்பு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
ஒரு 10 வீடு கட்டி விட்டு மாதம் 1,00,000 ரூபா வாடகை வருதுன்னா அவர் தான் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு அவரை பார்த்துட்டு நானும் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கணும்னு இருக்கிற வேலையும் தொலைச்சிடாதீங்க. அதுக்கு பின்னணியில் அவ்வளோ விஷயம் தெரியணும். அதாவது என்ன அர்த்தம், அவ்வளோ நாலேஜ் இருக்கு, அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை என்ன பண்ண வைக்கும், உங்களை அப்படி ரிலாக்ஸாக பண்ண வைக்கும். சும்மா ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இந்த 4 வீடியோ பார்த்துட்டு ரிலாக்ஸாக தான் இருக்குது நானும் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கதை கந்தல் ஆகிடும். அதனால தான் சொன்னேன், என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எத்தனையோ பேரை ஜெயிக்க வச்ச அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த நாலேஜ், அதுதான் என்ன பண்ணுது இந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ போல்டாக பேச வைக்குது. சும்மா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, நிஜத்தில் ராஜாவாக இருக்கணும். ஓப்பன் மீடியாலெல்லாம் சும்மாலாம் பேச முடியாது. புரியுதா? நான் பேசிட்டு இல்லை, நான் இப்போ பேசினேன்னா சொல்ல முடியாது. அவ்வளோ ரெக்கார்டட். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த கான்ஃபிடென்ட். அப்போ அவர் என்ன பண்ணார், $50,000 லாஸ் பண்ணவர். இப்போ இன்றைக்கி என்ன ஆகுது, அதே சார்ட்டை பார்த்தா இன்றைக்கி எனக்கு சார்ட்டை பார்க்கல பதட்டமாக இருந்த சூழ்நிலை போய் எனக்கு சார்ட்டை பார்க்கல எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்றாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு சார்ட்டை பார்த்தாலே ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அமெரிக்காவிலே எங்கேயாவது முதல்ல நான் போய் எங்கேயாவது செட்டில் ஆகணும், ஏதாவது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்கான உழைப்பை நான் போட்டுக்கிறேன்றாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ட்ரைனிங்க்கு வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற விஷயமா அது. புரியுதா? நீங்கள் வேணால் அவங்களோட பேரெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, அவங்க உண்மையிலே செட்டில் ஆவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிறேன் நடக்கும். நீங்கள் வேணால் அவங்க பேரெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. நான் ஊர் முதற்கொண்டு கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணால் ஷேர் நீங்கள் ஃபுர்தராக அந்த அவர் பிரதரோடதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பேர் ஊரெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் என்னைக்காவது 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம்லாம் வேண்டாம், ஒரு வருஷம் கழிச்சு கேளுங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் போன வருஷம் இருக்க மாதிரி இந்த வருஷம் இருக்கான்னு. கட்டாயம் அதை விட எத்தனையோ மடங்கு மேலே தான் இருப்பாங்க. அதான் சொல்ல, இந்த தொழில் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது மாதிரி தொழில் உலகத்திலே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், 99% பேர் இங்கே தோற்று தான் போகிறான். அந்த தோற்று போகிறவங்களோட பணத்தை நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக எடுத்தாலே போதும். ரிலாக்ஸாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், அவ்வளோதான். ஸோ அதனால் மார்க்கெட்டினோட இது இவ்வளோ தான். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.